ஹாய் காய்ஸ் வணக்கம். மாமா வித் பெனிஃபிட்ஸ், மாமா இன் த ஸ்ட்ரீட்ஸ், குயின் இன் ஹிஸ் ஸ்ட்ரீட்ஸ். ஒன் ஷாட் பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களும் இந்த டேரெக்டாக நோட்டிஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக விஷ் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாப்பி பர்த்டே ஜங்கு. ஹாப்பி 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 பர்த்டே. தெரில, உங்களெலாம் எப்போவும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியே எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். எதுக்கு போக போக அழகாகிட்டே இருக்கீங்கன்னு தெரில, ரொம்ப க்யூட்டாகிட்டே இருக்கீங்கன்னு தெரில. நிறைய நிறைய கேர்ள்ஸ் வந்து அப்படியே உங்களுடைய அந்த வீடியோஸில் அட்டாச் ஆகிட்டாங்க, அப்படியே ரொம்ப மூழ்கிட்டாங்க, புதஞ்சிட்டாங்க, அந்த மாதிரி தான் சொல்லணும். இப்படியே அழகு கூடிக்கிட்டே போனால் என்ன பண்ணுவோம்? கேர்ள்ஸ்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட மாட்டோமா? ப்ளீஸ் 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 சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கள், ப்ளீஸ் சீக்கிரம் செட்டில் ஆகுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா சில இந்த க்ரேஸியான கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் குறைவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ 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 லவ் வச்சுருக்காங்க உங்கள் மேலே. ப்ளீஸ் நெக்ஸ்ட் மூவ் எடுத்து வைங்க. எப்போவும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக 100 வருஷம் எந்த நோய் நொடியும் வேண்டாமல் நல்லா இருக்கணும். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக எப்போவுமே உங்களுக்கு பெஸ்ட்டு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறோம். ஸோ தெரியல பிடிஎஸ்ன்னு நினச்சாலே ஒரு மாதிரி உருகுது, மெல்ட் ஆகுது மனசெல்லாம். ஸோ எப்போது நீங்கள் சிரிச்சிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா இருக்கணும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்க மாட்டீங்க தெரியும், பட் இருந்தாலும் கடவுள் உங்ககிட்ட வந்து சேர்த்துருவார். ஸோ சின்ன இன்ட்ரோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாண்டா. தெரியல, எனக்கு பர்சனலாக வந்து ஜங்குடைய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் பையாஸ்னு பார்த்தா நம்ம தயங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏனே தெரியல. அது தயங்க வந்து ஒரு எமோஷ்னல், ஜங்குடைய வாய்ஸ் வந்து வேறு மாதிரி எமோஷ்னல். அதேமாதிரி ஜிம்னோட டான்ஸ் வந்து வேறு மாதிரி எமோஷ்னல். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒன்று அந்த மாதிரி. அதேமாதிரி நம்ம ஆரம் வந்து வேண்டாம், அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சரி, இன்ட்ரோ ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து உங்கள் மாமா வந்து ஊரில் இருக்காங்க, அதாவது சென்னையில் இருக்காங்க. சென்னையில் வந்து யாரையுமே தெரியாது, புது இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றவுடனே அங்கே இருக்கிற சொந்தக்கார பசங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க கூட கோத்து விடுவாங்க இல்லையா பேரண்ட்ஸு. அப்படி தான் இப்போ உங்கள் மாமா வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அதனால் நீ ஜங்கு கிட்ட இருந்துக்கோ, ஜங்குக்கு ஒன்று வந்து பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இப்போது சென்னைக்கு போயிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? உங்களே பிக்கப் பண்ணுறதுக்காக உங்கள் மாமா வரார். ஹலோ மாமா, எங்கே இருக்கீங்க? எங்கே இறங்கிட்டியா? இறங்கிட்டேன். இங்கே அந்த ஆர்ச் இருக்குல்ல, அந்த ஆர்ச் பக்கத்தில் இரு, நான் வெளில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தான் அப்படியே வந்துட்டுருக்காரு. எங்கே காணோம்? டைம் வர ஆகுது, ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கு தான் அப்படியே செம்ம அழகாக செம்ம ஸ்டைலிஷாக இருக்கார், பார்க்கவே அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு கார் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. ஐயோ, தள்ளி போயா? ஏய், என்னண்ணா மாமா? ஏறு. நீ காரில் வச்சுருக்கியா? நான் வச்சுருக்கேன், ஏறு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் இதில் தான் ஏறுங்க. அவருடைய கிளாஸ்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் உங்கள் மாமாவே பார்த்துட்ருக்கீங்க, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கும். பார்த்தோன்னே கண் எடுக்கணும்னு தோணவே இல்லை. நீங்கள் உங்கள் மாமாவை பார்த்து கிட்டத்தட்ட வந்து 5 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கும் போல் இருக்குது. 5 இயர்ஸாக வந்து சென்னையிலே இருந்துகிட்ருக்காரு உங்கள் மாமா மட்டும், அதாவது ஜங்குக்கு மட்டும் இருந்துகிட்ருக்காரு. மாமா என்ன? இல்லை, நீ ஊருக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்ல? ஆமாம், அதுக்கு என்ன போ? இல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைடாக அப்படியே ஓரக்கனால அப்படியே ஜங்குக்கு மட்டும் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. அவர் நோட் பண்ணிட்டாரு. என்ன வேணும் உனக்கு? இல்லையே, எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்புறம் எதுக்கு பார்த்துட்ருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விண்டோ சைடு அப்படியே திரும்பிட்டு இருக்க மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர் இப்போ வீடு வந்துடுச்சு போல இருக்கு. நீங்கள் அப்படியே அவர் இதை பார்த்த மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்குறீங்க. சீக்கிரம் என்ன, எத்தனை மணிக்கு ஜாயின் பண்ணணும்? மாமா இன்னைக்கு என்ன 9 o'clock. சரி, கிளம்பிட்டு கேப் பிடிச்சி போயிடுவியா? என்ன திருன்னு முடிச்சிட்ருக்க? இல்லை அம்மா அப்படிலாம் சொல்லவே இல்லை. என்ன சொல்ல? ஏன் ஆஃபீஸ்க்கு ரூட் தெரியாதா? அம்மா சொன்னாங்க நீங்கள் கூப்பிட்டு போவீங்கன்னு. அப்படியே முறைக்கிறாரு.
இல்லை. என்ன என்ன சொன்னாங்க? இல்லை, நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது என்னை கூப்பிட்டு போய் விட்டுருவீங்களா? ம், அப்புறம் வரும்போது ஒன்று பிக்கப் பண்ணுமா? ஆ, அப்படி தான் சொன்னாங்க. ம், அப்படி சொன்னாங்க. நீங்கள் தொலைட்டு வந்துட்டேன். ம், அப்படி இந்த பார், உன்னை பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது வேலை இல்லை. வீட்டில் இடம் கொடுத்தது பெருசு. ம், கிளம்பிட்டு காய் பிடிச்சி போயிடுறேன். மாமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. என்ன ஸ்டார்டிங் நல்லா தானே பேசினார், சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு அப்படியே கிளம்புறீங்க. அவர் போயிட்டு படுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ம், படுத்து தூங்குறதுக்கு தான் இவ்வளோ வேகமாக போச்சோ, நமக்கு என்ன டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி நீங்கள் காலையில் அறக்க பறக்க எப்படி போய் ஜாயின் பண்ணிங்களோ ஜாயின் பண்ணிட்டீங்க, போயிட்டீங்க. இங்கே ரொம்ப பொறுமையாக, அதாவது இங்கே வந்து ஜங்குக்கு வந்து கூகுள் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம எப்படி வேணாலும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தானே கூகுளு. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாருன்றப்போ அவர் மாட்டம் எந்த எந்த டைமிங் வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், ஷார்ட்ஸோட வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் மாட்டம் போயிட்டார். அவர் பொறுமையாக போயிட்டு ஒரு மாட்டம் பொறுமையாக அப்படியே வராரு. அங்கே போய்ட்டு மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் கிடையாது, ஓபி அடிக்கிறது தான், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அங்கே சரியான ஒரு மாதிரி ஜொல்லு பார்ட்டியாக இருக்குதுங்க பொண்ணுங்க எல்லாமே. ஜங்குக்கு பார்த்தோன்னே வழின்னு வழிஞ்சிட்ருக்கும். ஜங்குக்கு மட்டும் சாதாரணமாக கிடையாது, ஃப்ளட்டி, சரியான ஃப்ளட்டு. ஒரு மாதிரி பார்வையாலே கொல்லுவார். எப்போ அப்படி தான் ஒரு பொண்ணு வந்து ஜங்கு என்ன அப்படியே, அதாவது இந்த ரோலிங் சேர் இருக்கும்ல, ஜங்குக்குன்னு கூட்டோடனே அப்படியே திரும்பிட்டு சேர் வந்து ஃப்ரண்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. அவர் மட்டும் அப்படியே ரோல் ஆகிட்டு பேக் சைட் திரும்பி அப்படியே கேட்குறாரு, என்ன இன்றைக்கி லேட்டு, ரொம்ப லேட் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய அத்தை பொண்ணு வந்திருக்கா. ஓ, அத்தை பொண்ணு மீன்ஸ் என்னடா? கசின். கசின்? ஏய் என்ன லிவிங் டுகெதரா? ஏய் சே, அவள் கிராமத்துலேருந்து வந்திருக்கா. வீட்டு வச்சிருக்கேன் ஜங்கு. என்னடா சொல்லு. ஏய் மூடிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டோம். அப்படியே வேலையை பார்த்துட்ருக்காரு. ஏய் மச்சி இங்கே பாரு, இங்கே பாரு, தனு என்னாடி? ஏய் ஜங்கு கூட கசின் இருக்கலாம். என்ன கசின்? அவனோட கசின் ஆண்டி. என்னடி சொல்கிறா? அவன் தான் சொன்னான். நல்லா கேட்டியா? தீர விசாரிச்சிட்டேன், லிவிங் டுகெதராண்டி. என்னடி சொல்கிறா? அவன் இது வரைக்கும் எவன் கூடயும் தெரிலையே, லிவிங் டுகெதரில் தான் இருக்கான் போல, ஆனால் போய் சொல்கிறான்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூடி பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க. எங்கள் ஜங்குக்கு என்னடா நிறைய பொண்ணுங்க அப்படி பின்னாடி சுற்றிகிட்டே இருக்குங்க, வந்துகிட்டே இருக்குங்க, என்ன காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா இப்போது பிளான் பண்ணுங்கடி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணவே இப்போது ஜங்கு கூட வீட்டில் கெட் டுகெதர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப இங்கே வந்து ஜங்குக்கு வந்து வாய்ப்பு இல்லை. யாரோட பிளான் இது? இல்லை ஜங்குக் சார், அது வாய்ப்பு இல்லை. இது யாரோட டர்ன்? இல்லை அது மஞ்சுவோட டர்ன். மஞ்சு வந்து லீவில் இருக்கா. ஸோ அப்புறம் அடுத்து யார்? நீங்கள் தான் சார். என் பேர் அதுக்குள்ளே வராதே. சரியில்லை, வந்துடுச்சு சார், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. ஃபைனலாக இங்கே ஒத்துக்கவும் செஞ்சுட்டாங்க ஜங்குக்கு. நீங்கள் இப்போது ஒரு 6 மணிக்கு அங்கே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதாவது நீட்டாக, ஓகேவா, கிச்சன்லாம் நீட்டாக அப்படியே பண்ணி வைக்கிறீங்க, எல்லா ரூமும் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிட்டிங்க. அப்படியே இங்கே வந்து ஜங்குவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாருமே இப்போது ஜங்கு கூடவே வந்துட்டுருக்கானுங்க. பின்னாடி ஒரு காரு, 4-5 பைக்கு. இங்கே ஜங்குக்கும் காரில் வராரு, ஜங்கு கூட கார்லேயும் 4-5 பொண்ணுங்க. அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போது வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. வரும்போதெல்லாம் அங்கே ஜங்கு உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, நீங்கள் எடுக்கவே இல்லை. நீங்கள் அப்போ தான் குளிச்சிட்ருக்கீங்க போல இருக்குது, க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறாங்க, காலை தந்தாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறா, எடுத்து தொல்லடி. என்ன ஜங்கு? யாருக்கிட்ட கால் பண்ணுற? உனக்கு எதுக்கு, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் நல்லா அப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு அழகாக நீங்கள் ஃப்ளீட்டிங்லாம் எடுத்து வச்சு அப்படியே சாரி கட்டிகிட்ருக்குங்க. இது ஃப்ளீட் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாரியெல்லாம் இங்கே கட்டிகிட்ருக்குங்க. இங்கே வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கீழே இருந்துமே உங்கள் கால் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன தான் பண்ணுறாவ?
என்ன ஜோங் துறை ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணுடா ஓப்பன் பண்ணு. டேய் போங்க அந்த கேஸ் எடுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அப்படியே காரில் டிக்கியில் இருக்கிறத 2 கேஸ் போல் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே பசங்களாம் அப்படியே சேர்ந்து அப்படியே தூக்கிட்டு வரானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் டோட்டலாக இருப்பாங்க போல இருக்குது. வெயிட் பண்ணுறீங்களா? டேய் இல்லை வலிக்குது பாரு, வா போகலாம். வெயிட் பண்ணுங்க நான் வரேன். டேடி அவன் ஏதாவது சொன்ன போகிறான் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தி தான் ரொம்ப லீடு எடுத்த மாதிரி இப்படியே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா. பின்னாடியே ஜங்குக் போகிறா. ஜங்குக் பின்னாடியே அப்படியே கேஸோட அப்படியே 2 கேஸ் அப்படியே தூக்கிட்டு அப்படியே வரானுங்க. ஜங்குக் அப்படி தான் முறைச்சிட்டே இருக்காரு. இப்போ கிடக்குறான் தொடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட பேக்கில் இருந்து எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் சாரியோட அப்படியே கிடக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. சாரி ப்ளஸ் வந்து அப்படியே ஒரு கிளிப்பு போட்டு அது தலை குளிச்சுட்டு அப்படியே கிளிப்பு போட்டு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி கிளிப்பு போட்டு அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. 1 ஃப்ளைட்டில் அப்படியே சாரி விட்டுருக்கீங்க போல இருக்குது. அவ்வளோதான் அப்படியே இங்கே ஜங்குக்கெலாம் செம்ம ஃப்ளாட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. உங்களே பார்த்த மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே என்னவா சாரி நின்றுட்டுருக்கா. டேய் நில்லுங்கடா, டேய் இருடா கேஸை கீழே போட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடகன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த டைனிங் டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த டைனிங் டேபிள் ஃபுல்லாக அப்படியே இந்த வெறும் இந்த ஃபுல்லாக ஆல்கஹால் தான் அப்படின்ற மாதிரியே இருக்குது. இங்கே போயிட்டு ஒருத்தர் கிச்சனில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே கட் பண்ணி ஒரு கோலை மாதிரி இருக்குது, கண்ணாடி கோலை ஓகேங்களா. அது ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே அப்படியே கட் பண்ணி போட்டு அதில் கேர்ள்ஸுக்கு மட்டுமே வந்து ரம்மு ஜின்னு பிராண்டி விஸ்கி எல்லாத்தையும் மிக்சடாக அப்படியே வோட்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிக்சடாக அப்படியே போட்டு அதில் குடிப்பாளுங்க இவளுங்க. பாய்ஸ்லாம் தனியாக வந்து அவனுங்க என்னென்ன பாட்டில் பிடிச்சிருக்கோ என்னென்ன பிராண்ட் பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளாக் டாக் வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கானுங்க. இங்கே நீங்கள் தான் வாயை பிறந்துட்டு அப்படியே மாடிட்டு அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துருப்பாரு உங்களை, மற்ற யாரும் பார்த்துருக்கவே மாட்டானுங்க. இப்போ தான் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு ஜீவன் இன்னமும் இங்கே நிற்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு மேலே அப்படியே பார்க்குறாளுங்க. ஏய் வா 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 நீ தானே நியூ கெஸ்ட்டு, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வராளுங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு, எதுவுமே பேசலை, ஸ்டக் ஆகிட்டார் அவர். இல்லை எதுக்கு விடுங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஏன்னா பழக்கம் இல்லையா? என்ன சுத்த பட்டிக்காடா நீ? அப்படிலாம் இல்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன கதை விடுறியா? இல்லை என் மாமாகிட்ட வேணா கேளுங்க. ஏய் என்னடா உங்களுக்கு என்ன பட்டிக்கடாப்பா? யார் சொன்னா? அப்படிலாம் இல்லை, குடிப்பா. என்னடி குடிக்க மாட்டா? மாமா குடிக்க மாட்டியா? இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து மட்டும் ஃபார்வர்டாக வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு என்னன்னே தெரியல, அப்படியே அந்த கண்ணில் அப்படியே விழுந்துட்டீங்க. எடுத்துக்கோ. இல்லை மாமா எடுத்துக்கோடி, இல்லைன்னா பாட்டில் எடுத்து குடிக்க சொல்லுவேன், அதுக்கு இது பெட்டர், எடுத்துக்கோ. இல்லை நான் பார்த்துக்குறேன், நீ எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஒரு 2 சிப் மட்டும் எடுத்துக்கோ, அதையும் தாண்டிச்சுன்னு வையன் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, புரியுதா? 2 சிப்பு மட்டும் எடுத்துக்கோ. இல்லை எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்கிறேன். பரவாயில்ல நான் சொல்கிறேன்ல, கேட்க மாட்டியா? இல்லை அப்படின்னு சொல்லவே டக்குன்னு அவர் உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு குடி. இல்லை எனக்கு பழக்கமே இல்லை. என்ன ஜங்கு என்ன சொல்கிறா? பாட்டலாமா? நான் பார்த்துக்குறேன்னு மூடிட்டு எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி ஃபார்வர்டாக வராரு. நீங்கள் பேக்வேர்டில் அப்படியே போயிட்டே இருக்குங்க. அந்த கிளாஸ் அப்படியே உங்கள் கையில் வச்சு அப்படியே திணிக்கிறாரு. வேண்டாம் எடுத்துக்கோன்னு சொன்னேன். நான் இந்த இடத்த விட்டு விலகணும் ஐயா. அவளுங்க பாட்டிலோடு வருவாளுங்க, லேட் பிக்கப்பு, ஒன்னே பிக்கப்பு எல்லாத்தையும் கொடுப்பாளுங்க. உனக்கு ஓகேவா? எனக்கு வெரைட்டிலாம் தெரியாது, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உங்களை நம்பி தானே என்ன அனுப்புனாங்க, அதனால தான் சொல்கிறேன். 2 சிப் அதை தாண்டிச்சுன்னா நானே உன்னை செவில் கொடுப்பேன். 2 சிப் மட்டும் எடுத்துக்கோ, இல்லைன்னா அவளுங்க சும்மா விட மாட்டாளுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லுங்கள், அவளுங்க டாக்ஸிக். 2 சிப் மட்டும் எடுத்துக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையில் அப்படியே கொடுத்துட்டு அவர் பேக்வேர்டில் அப்படியே வந்துட்டார். உங்ககிட்ட வரல. அப்படியே அவர் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு இந்த சோஃபாவில் 2 கை அப்படியே பேன் வச்சா அப்படியே இருக்கும். ஒரு கையில் கிளாஸ் இருக்குப்போ,
ஒரு கையில் கிளாஸ் வச்சுட்டு ஒரு சிப் அப்படியே உங்களை பார்த்த மாதிரி அப்படியே குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் பயந்த மணிக்கு அப்படியே திரும்பவும் நீங்களும் வந்துட்டு அங்கே அப்படியே உங்களை சுற்றிக்கிறாளுங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே சுற்றிக்கிறாளுங்க. நீங்கள் பயப்படுறீங்க. பட்டு ஏய் பின்னாடி போ, இல்லை ஜங்குக் பின்னாடி போங்கடின்னு. ட்ரூ வாட் இஸ் அப்படியே நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. ஓகே. அப்புறம் அப்படியே சிக்னல் காமிக்கிறார். 2 சிப் மட்டும் எடு அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா சரக்கையும் மிக்ஸ் பண்ணிட்டாளுங்க. ஸோ அப்படியே குடிச்சிட்டு இங்கே மட்டையாயிடுவாளுங்க. காலையில் மட்டும்தான் எந்திரிச்சு போவாளுங்க. அதுக்கு முன்னாடி எந்திரிக்கவே மாட்டாளுங்க. அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி. இப்போது எல்லாருமே அப்படியே குடிச்சிட்டு ஆடிட்டுருக்காளுங்க. ஒருத்தி அப்படியே டெரஸ்க்கு போகிறா, இங்கே ஓடுறா, அங்கே ஓடுறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அப்படியே லூட்டி அடிச்சிட்ருக்குதுங்க. இங்கே ஜங்குக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு பாட்டில் எடுத்து தான் குடிச்சிட்ருப்பாரு. அவருமே இப்போ வந்து நீங்கள் குடிக்கிறதுல ஒரு 4-5 சிப் அப்படியே எடுத்துகிட்டு இருந்திருப்பாரு. உங்களே ஒரு மாதிரி டாப் பாட்டம் அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே இருக்காரு. இல்லை போதும், 2 சிப் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே இந்த கண்ணால் அப்படியே முழிச்சு பார்த்துட்ருப்போம் இல்லையா, சைடில் அங்கங்கன்னு முழுட்டிகிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து அவர் உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை போட்ட மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இல்லை இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிளாஸில் இருக்கிறத உங்களுக்கு அப்படியே கொடுக்குறாரு. இல்லை வேண்டாம், வந்து பிடிக்கல, எடுத்துக்கோண்ணா, காலை விழுந்ததில்ல, துப்பார். சரி ஓகே, நான் எழுந்திரிச்சு போகிறேன். அப்புறம் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வாயில் சொருகி புனல் வச்சு ஊற்றுற மாதிரி ஊற்றுவாளுங்க. அப்புறம் இல்லை குடிக்கிறேன். ஓகே உனக்கு அப்படின்னு சொல்லவே டக்குன்னு அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நீங்கள் வந்து இல்லை வேண்டே இருக்கு, பரவாயில்ல குடி. இல்லை இருக்கு, இல்லையே இப்போ இல்லை, நீங்கள் ஏன் நான் வாய் வச்சது குடிச்சிங்க? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. இல்லை நான் வாய் வச்சு குடித்தேன், நீ குடித்ததை நான் பார்க்கவே இல்லையே. இல்லை நீங்கள் பார்த்தீங்க, நான் பார்க்கல, அதனால் இது குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய் வச்ச பக்கமாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வாய் வச்சு அப்படியே கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துக்கிட்டு அப்படியே குடிக்கிறீங்க. 2 சிப்பிட்டு அந்த ஒரு கிளாஸை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. இப்போது ஏய் என்ன பண்ண, ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்டடி. நீங்கள் தானே கொடுத்தீங்க. நான் கொடுத்தா நீ குடிப்பியா? ஆமாம் ஆமாம், உங்களை நம்பி தானே வந்தேன், அதனால். ஏண்டி அறிவிக்கிட்டாளே, எதுக்கு திட்டுறீங்க? சரி ஒன்றும் இல்லை, நீ மேலே போ. இல்லை நான் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மிரட்டுற மாதிரி திட்டுறாரு. அந்த டோனில் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே கேர்ள்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டு வாடி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாளுங்க. உங்களுக்கு அந்த குடித்த உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது, என்ன பண்ணுதுன்னே தெரியல. லைட்டாக கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிளரியாக தெரிய ஆரம்பிக்குது. இவளுங்க கூப்பிட்டதும் தெரியாமல் நீங்கள் எந்திரிச்சிட்டு அப்படியே போயிட்டீங்க. இங்கே ஜங்கு கூப்பிட்றாரு போகாத அப்படின்னு. நீங்கள் இப்போது அவளுங்களுக்கு மேலே இப்போ நீங்கள் ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரே பாட்டு டான்ஸு கூத்து குமாலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இங்கே ஜங்குக்கு வேண்டாம், ஒழுங்காக இருடின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போது நீங்கள் கொஞ்சமாக குடித்தது இப்போது ஒரு 2-3 கிளாஸ் கிட்டே அப்படியே குடிச்சிட்டிங்க. இங்கே ஜங்குக்கு சொல்ல கேட்காம நீங்கள் மட்டும் குடிச்சிட்டே இருக்குங்க. தலை எழுத்துடா இவளை வச்சுட்டு. 2 சப்புன்னு சொன்னால் கேட்டாளா? இதுக்கு பாட்டில் அடிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு தெளிவாக தான் இருந்திருப்பான். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. ஏன்னா என்ன எதுக்குங்க நின்றுட்டுருக்க, இப்போ தூங்கு போ கோடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அப்படியே வாயை புட்டுட்டு பார்த்துட்ருக்காரு. என்ன சொன்ன நீ? ஏன்னா உன் பேர் ஜங்குக் தானே? ஆனாடா அண்ணா அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ? ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதட்ட அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே முத்து கொடுத்துறீங்க. அவர் வாயை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்னடி பண்ண? தெரியல அவனுக்கு. ஸோ சேட். சரி ஓகே, I'll give you once more. If you're okay,
கிவ் மீ பேக். ஓகேவா ஜங்குக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை பிடிச்சி ஆட்டுறீங்க. அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு, அப்படியே பேய் இறந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் டக்குன்னு அவருடைய பேக்கெட்டை அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே ஒரு டீப் கிஸ்ஸு. என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக டக்குன்னு அப்படியே தள்ளி விட்டுருப்பாரு. நீங்கள் மயங்கிருப்பீங்க. ஐயோ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே நீங்கள் அப்போ தான் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்றதே அவருக்கு தெரியுது, மயங்கிட்டீங்க அப்படின்றதுமே தெரியுது. உங்களை வந்து தட்டி பார்க்குறாரு. நீங்கள் ஆனால் எந்திரிக்கல. ஆல்ரெடி நீங்கள் நல்ல காராக இருப்பீங்களா, ஸோ மயங்கிட்டா போல் இருக்குது, தூக்கம் வந்துடுச்சு, தூங்கிட்டா போல் இருக்குது அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு. நீங்களாம் எந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதான் நீங்கள் ஃபுல்லாக அது இதுன்னு கலந்து குடிச்சிட்டிங்கல்ல, ஸோ அப்படியே மயங்கிட்டீங்க. இங்கே மற்றதெல்லாம் அங்கங்கே குடிச்சிட்டு தெரிஞ்சிட்ருக்கு. சரி ஓகே மேலே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடம் அப்படியே ஸ்டெப்ஸில் அப்படியே தடுமாறுதார் மாதிரி அவருமே குடிச்சிருக்காருல, இப்போ அப்படியே போகிறாரு. பார்த்தா உங்ககிட்ட வந்து எவனோ ஒருத்தர் வந்து ஏய் பேபி பேபி எந்திரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி இப்படி எழுப்பிட்டுருக்கான். என்ன பேபியா எவன் ஆட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு சொல்லிட்டு அப்படி கீழே இங்கே வராரு. தடா என்ன மச்சான் கண்டுக்காடா அட்டிங்க செவல் பிஞ்சிரு சொல்லிட்டேன் தலைப்படா தள்ளி போடா நீ, அவளே எகராக இருக்கா பாரு, இப்போ தான் உன்கிட்ட தடவை இல்லடா நான் பார்த்தனே. உனக்கு தான் செட் ஆகுது மச்சு, எனக்கு எப்போ தான் செட் ஆகும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். இங்கே ஜங்குக்கு அடிச்சு அதாவது சிவிலில் ஒரு அடி கொடுத்துருப்பாரு, அப்படியே மயங்கிருப்பாங்க. அப்படியே உங்களை வந்து எழுப்புறாரு. ஈ எந்திரிங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் உங்களை தூக்கிட்டாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. நீங்கள் அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு உங்கள் ரூமில் தான் அப்படியே படுக்க வைக்கிறாரு. பார்த்தா நீங்கள் ஜங்குவை விடவே மாட்டீங்க. ஜங்கு கூட அப்படியே ஷர்ட் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கேங்க. விட்ரி எங்கே போகிற அப்படின்னு சொல்லி இப்படி பிடிச்சிட்டே இருக்கேங்க. இங்கே வந்து ஜங்குக்கு வந்து விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திரும்ப ஒழுங்காக படுக்க வைக்கிறாரு. ஜங்குவோட ஷர்ட் அப்படியே கட்டியமாக பிடிச்சிக்கிட்டு போய் படுத்துட்ருக்கேங்க. என்ன பண்ணுற நான் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி அணைக்கவே அவருக்கு வேறு மாதிரி ஒரு மாதிரி சென்சேஷனு, எந்த பொண்ணுக்கிட்டேயும் இல்லாத ஒரு மாதிரி ஒரு ஃபீலும் கூட உங்ககிட்ட அப்படியே சரி ஓகே அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அவருமே ஆல்ரெடி குடிச்சிட்ருக்காருன்றப்போ முடியலை, அவரால் எந்திரிக்க முடியல. டோர்லாம் வந்து ஓப்பனில் தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் எங்கே அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கு எங்கெங்கேயோ ஒரு மாதிரி சென்சேஷன் ஆக ஆரம்பிக்குது. இங்கே அப்படியே நீங்கள் இழுத்து பிடிக்கவே அவர் உங்களை அப்படியே டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் மேலே அப்படியே அங்கங்கே அப்புறம் வந்து ஒரு மாதிரி முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுற நீ என்னடி பண்ணுற இதனை எனக்கு பிடிச்ச எழுத்த அதான் அங்கே வேண்டாம் வழக்கு எங்கே அடிக்காத வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை பார்க்கும்போதே அவருக்கு டெம்ப்டே ஏறுது. ஒரு மாதிரி அவருக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது, மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. உங்கள் மேலே அங்கங்கே அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு அவரோட டச்சஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கா. நீங்கள் தள்ளி தள்ளி விடுறீங்க. பட் ஆனால் நீங்கள் தள்ளி விடுறத அவர் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அவர் இப்போது உங்கள் மேலே ஃபுல்லாக அப்படியே ப்ளே பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுக்கும் அவருக்கும் மேக்அவுட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அவர் போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. உங்களால் முடியல, அந்த வலி உங்களால் தாங்க முடியல. ஸோ நீங்கள் வந்து ட்ரங்கனில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி வந்து மயங்கின மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் இருந்தாலும் அடிக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக உங்களை வந்து அப்படி பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி தான் இப்போது உங்களுக்கும் அவருக்கும் எல்லாமே முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி கண்ணில் தண்ணிலாம் அப்படியே வந்திருக்கு போல இருக்குது. லைட்டாக அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லாம் வந்து முத்து கொடுத்துட்டு டீப்பாக உங்கள் லிப் கேட்டு அப்படியே கிஸ் கொடுக்குறாரு. நீங்கள் இவ்வளோ நாள் பெயினாக இருந்தது இது ஏதோ ஒரு மாதிரி வாமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவரோட ஃபோர்ஹெட் அப்படியே அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே அவரோட பேக்கெட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்குமா பிடிச்சிக்கிறீங்க. அந்த கிஸ்ஸில் அப்படியே முழுகுன மாதிரி 2 பேருமா அதே பொசிஷனில் 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ அப்படியே டைம்ஸ்க்கு போயிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாச்சுன்னா இங்கே ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டாக எந்திரிக்கிறாரு. பார்த்தா எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி அவரோட செஸ்ட் பார்ட்டில் அப்படியே வருடிக்கிட்டு இப்படியே எந்திரிக்கிறாரு. நீங்கள் இருக்கீங்க, உங்களோட ப்ரெஸ்ட் பார்ட் வந்து அவருக்கு கையில் படுற மாதிரி இருக்குது.
என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரெஸ் பாட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு. தூக்கத்தில் கண்ணை முடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு. உங்களுக்கு வலிக்குது வலிக்குது என்ன பண்ணுறோம் முடியல வீடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம். டக்குன்னு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. நீங்கள் ஏ அப்படின்னு பாய முடிக்கிட்டாரு. டப்பு பாட்டும் அப்படியே இந்த பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. லைட்டாக பெட் கிளாத் வந்து இந்த பெட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கீங்க, அவருமே ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கார். 2 பேர் உடம்பையும் அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார் மனுஷன். டக்குன்னு அந்த பெட்ஷீட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு 2 பேருமே கவர் பண்ணிக்கிட்ட மாதிரியே கவர் பண்ணிக்கிட்டு ஏய் ஏய் என்ன ஆச்சு என்னடா பண்ணி தொலைச்ச ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்கள அப்படியே தலையை சாச்ச மாதிரி படுத்துட்ருக்காரு. தலையை சாச்ச மாதிரி அப்படியே அவங்கள பார்க்குறாரு. அப்படியே உங்கள் ஹேரில் அப்படியே ஃப்ளை ஆகுது. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குங்க. லைட்டாக அவரையும் அறியாமல் அப்படியே இந்த செருப்பு உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே போகுது. அந்த கண்ணு அந்த பெட்ஷீட்டை லைட்டாக இறக்கி பார்க்கணுன்னு ஆசை. கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே அந்த பெட்ஷீட்டை கொஞ்சம் லைட்டாக இறக்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உங்கள் செஸ் பாட்டை அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அங்கே ஃபுல்லாக அப்படியே செவந்து போயிட்டுருக்கு. அந்த அவருக்கே தெரியுது அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கங்கே வர ஹிக்கி மார்க்ஸ் வர அங்கங்கே செவந்து போயிட்டு ரிங்காக கிடக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே ப்ரெஸ் பண்ணணும், உங்கள் நிப்பிள்ஸ் அப்படியே தொடணும்னு ஒரு மாதிரி ஈக்கராக இருக்குது. வெயிட் பண்ணுறாரு. லைட்டாக அப்படியே பொறுமையாக வருவாரா. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறீங்க. உங்கள் முதுகு பக்கம் ஃபுல்லாக செவந்து போயிட்டுருக்கு. அதாவது கடிச்சு வச்ச மாதிரி இல்லை, அங்கங்கே ஒரு 4-5 பைட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இறுக்கி அணைச்சி பிடிச்சி இழுத்ததுக்கு அப்படியே ஒரு மாதிரி அவரோட கைத்தடம் அப்படியே கட்டி பிடிச்சி கைத்தடம் ஆன மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக சிரிக்கிறாரு. என்னடா பண்ண சிரிப்பு வர போகிறது உனக்கு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட் கிளாத்து பார்க்குறாரு. அது அப்படியே காஞ்சி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்க போல இருக்குது. ஷோ என்ன பண்ணி வச்சுருக்கடா அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படி எந்திரிச்சு உட்கார வரா. யாரோ வந்திருக்க கேர்ள்ஸில் கூப்பிட்டுக்கிட்டே வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இங்கே ஜங்குக்கு வந்து டோர் க்ளோஸில் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. பார்த்தா லைட்டாக கேப் தெரிகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு அப்படியே கிடக்குன்னு அப்படியே ஓடி போயிட்டு லாக் பண்ணுறாரு. அப்பா என்னடா பண்ணி வச்சுருக்கு, டோர் ஓப்பனில் இருந்திருக்கு, 2 பேரும் ட்ரெஸ்லெஸ்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்ச மாதிரி அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவரையும் அறியாமல் ஒரு சின்னதாக திரும்ப வருது. திரும்பவும் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு பெட்ஷீட்டெல்லாம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அவர் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. வந்தால் நீங்கள் அதே பொசிஷனில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. டவலோடு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஏய் என்னடா பண்ணுறது போ ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நெளிஞ்சு அப்படியே படுக்கிறீங்க. ஒரு மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறீங்க. உங்களுக்கு லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்க போல இருக்கு. ஷோ இப்படி படுத்துட்ருக்காரு. ஏய் இந்தரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்பிட்டுருக்காரு. நீங்கள் இப்போ தான் லைட் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற ரூமில்? நான் என்ன பண்ணுறேன் ஏய் பாரு மோல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாருன்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பார்க்குறது அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. லைட்டாக உங்கள் கை வந்து உள்ளே அதாவது உங்கள் ஹிப்பு கிட்ட அப்படியே போகுது. என்ன ட்ரெஸ்ஸிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. சுற்றி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கிட்ட போய் நின்றுட்டு அவர் மட்டும் ட்ரையர் போட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பறந்து சதுரி கிடக்குது. அவரோட ட்ரெஸ்ஸும் சேர்ந்து தான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன நடந்துச்சு எல்லாமே நடந்துச்சு. மாமா என்ன பேசுகிற மாமா, என்ன பண்ணி வச்சுருக்கு, உன்னை நம்பி தானே வந்தேன், அம்மா அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அழாறீங்க நீங்கள். என்ன எனக்கு தெரியாது, நீனும் சேர்ந்து தான் பண்ணியிருக்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரு. அவரோட நிப்பிள்ஸ் கிட்ட நீங்கள் வந்து பைட் பண்ண மாதிரி, அவரோட கழுத்துக்கிட்ட பைட் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி அவரோட முதுக்கு அப்படி திருப்பி காமிக்கிறாரு. அப்படியே புரண்டு வச்சுருக்கீங்க போல இருக்க. தலை அப்படியே குனிஞ்சிக்கிட்டீங்க. தெரியுதா உனக்கு அங்கே என்ன நடந்திருக்கும் அதே மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. நீ இதெல்லாம் காமிக்காத, 2 பேருக்கும் சேர்ந்து தான் சேதாரம். என்ன பேசுகிற மாமா? என்ன பேசுகிறாண்ணா? அப்புறம் என்ன அதான் நடந்தது மாமா, இது
வீட்டில் தெரிஞ்சு அவங்க ஏய் அப்படி திரும்பிட்டு வீட்டுக்கெல்லாம் ஏதாவது தெரிஞ்சதுன்னு வையேன், அவ்வளோதான் உனக்கு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த பெட்ஷீட்டை கவர் பண்ண மாதிரி நீங்கள் எழுந்திரிச்சு போயிட்டு, மாமா என்ன பேசுகிறேன்? ஏய் என்ன பண்ணுற தள்ள, இந்த பாரு மாமா, நீ தான் பண்ணியிருக்க, அப்புறம் எப்படி மாமா உன்னால் இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவர்கிட்ட அவரோட கையை அப்படியே பிடிச்சி நின்றுட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஃபுல்லாக பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பார் தெரியாமல் நடந்தது, தெரிஞ்சில்ல போ. மாமா என்ன உனக்கு? இந்த பாரு நீ பொடி ஃப்ரெஷ்ஷப் ஆகும். அவரால் உங்களை பார்க்கவே முடியல. ஏன்னா காலையில் உங்களை வந்து ட்ரெஸ்லெஸ்ஸாக பார்த்துட்டாரு. என்ன தான் நைட்டு நடந்தது ஞாபகமே இல்லை அப்படின்னா கூட காலையில் தான் பார்த்தார்ல. ஸோ அப்படியே டக்குன்னு அப்படியே கண்ணு முன்னாடி ஃப்ளாஷ் ஆகிற மாதிரியே இருக்குது. போடி மாமா என்ன பேசுகிற மாமா? இந்த பாரு டென்ஷன் பண்ணாத போயிடு, போ ஃப்ரெஷ்ஷாக பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே கிளம்புறாரு. நீங்கள் இன்னும் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் போட்டு ஒரு கிராஸ் ஆகுவாரா கதவு திறக்கிறதுக்கு, டக்குன்னு அவரோட கை பிடிச்சிட்டு, என்ன உனக்கு உண்மையாலுமே என் மேலே எதுவும் விருப்பம் இல்லையா மாமா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஏய் என்ன பேசுகிற? இந்த பார் தெரியாமல் நடந்தது, இதுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது புரியுதா? அப்படிலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எத்தனையோ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். மாமா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டிங்க. ஏய் இப்போ நீ எதுக்கு இப்போ ஹை பார்க்குற? அடங்க. ஆமாம் நீ மட்டும் என்னோடய ஃபஸ்ட்டு கிடையாது புரியுதா? எவனே எனக்கு தெரியாது, பட் இதுக்கு முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். மாமா என்ன பேசுகிற நீ? உண்மையாக தான் பேசுகிறியா? சட்டையிலேருந்து கைடு கசங்கது. ஜங்குக் என்னடா பண்ணுற? ஏய் ஜங்குக் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கண்டி, கதை திறக்கவே மாட்டான். காலையில் வந்தேன் இன்னும் ஓப்பன் பண்ணல பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கவே, போறியா உள்படி போல. ஆமாம் போன்னு சொன்னேன், காதில் விழுந்ததில்ல, போ பாத்ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி அப்படியே பாத்ரூம்குள்ளே அனுப்பி விட்றாரு. இங்கே அப்படியே டக்குன்னு இப்போது டோர் நாக் ஆகிற சத்தம் கேட்கும். இங்கே ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ணியிருப்பார். டீ என்னடா பண்ணுற, சீக்கிரம் வீட்டில் வந்து விடு, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல. சரி வா. டீ இரு, என்னடா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுலாம் வந்திருக்க? காலையில் எப்பவும் நீங்கள் குளிக்காம தானே கூப்பிட்டு வந்து விடுவேன், என்னடா இது? இன்றைக்கி இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்கு, நீ பண்ணுறியா? பொறுக்கிட்டு கடந்துட்டு இவ்வளோ நேரம் பொடி மலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கவுங்க வீட்டில் அப்படியே, அதாவது பிஜியில் சில பேர் தங்கியிருப்பாளுங்க, சில பேர் மட்டும் வீட்டில் தங்கியிருப்பாளுங்க. பிஜியில் தங்குறவங்க மட்டும் அப்படியே கூப்பிட்டு போய் பிக்கப் பண்ணிட்டு விட்டுட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு அப்படியே ஜங்கு போயிருப்பார். பட் ஆனால் அவருக்கு வந்து கான்சன்ட்ரேஷனே இல்லை. ஒரு மாதிரி லைட்டாக உங்களோட உடம்பு லாஸ்ட்டாக பார்த்தது அந்த மாதிரி உங்ககிட்ட பேசினதை லைட்டாக ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. நீங்கள் கால் பிக் பண்ணவே இல்லை, நீங்கள் இன்னும் பாத்ரூம்லேயே இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் அந்த பெட்ஷீட்லாம் அப்படியே உருவி அப்படியே உரமாக போட்டு உங்கள் மேலே எல்லாம் அப்படியே லைட்டாக கை வச்சு பார்க்குறீங்க. வலிக்குது. ஏன் எனக்கு இவ்வளோ வலிக்குது? இப்படி தான் இருக்குமா? ஃபார் த ஃபஸ்ட் டைம்னா ரொம்ப வலிக்குமோ? நான் ரொம்ப அழுதுருப்பணும், கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. தெரியல, இங்கே பாரு உதடு பிச்சு வச்சுருக்கான். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா இது என்ன நியாயம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் புலம்பிகிட்டே இருக்கீங்க. உங்கள் ப்ரெஸ் பாக்கெட்லாம் ப்ரெஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ வலிக்குது உங்களுக்கு. முடியல, இதில் நான் எப்படி சோப் போட்டு குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு அப்படியே அந்த பாத்டப்பில் வார்ம் வாட்டர் போட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வார்மாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே லைட்டாக ஒரு நாப் அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் நீங்கள் பாடி வாஷ்லாம் போட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே வரீங்க. இங்கே பார்த்தா ஜங்குக்கு அப்படியே பாலில் சாஞ்ச மாதிரி கை கட்டிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் டவலோடு நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் என்னம்மா என்னடி பண்ணுற? எவ்வளோ நேரம் ஆச்சா? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் அப்படியே அவரை க்ராஸ் பண்ணி உங்கள் ரூமுக்கு அப்படியே போகிறீங்க. ஏன்னா இது வந்து ஜங்குக்கோட ரூமில் இருந்திருப்பீங்க, இப்போ வந்து உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. நல்ல என்னம்மா எங்கே போகிற?
ட்ரெஸ் மாற்ற. ஏன் இங்கே? ஏன் தெரியாது உங்களுக்கு? இது உங்கள் ரூம், கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போகிறீங்க. ஏன்னா வேகமாக போக முடியல. ஸோ பொறுமையாக அப்படியே போகிறீங்க. அவர் அப்படியே உங்களை பேக் சைட்லேருந்து பார்க்குறாரு. உங்கள் மேலே ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்லெட்ஸு அப்படியே உங்களை பார்த்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் உள்ளே போயிட்டு அதாவது பொறுமையாகவே போகிறீங்க. பேக் சைட்லேருந்து அவரை பார்க்கும்போது லைட்டாக அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் உள்ளே போயிட்டு ட்ரெஸ் வந்து போடுறீங்க. உங்களால் அந்த ப்ரேஸ்லாம் போடவே முடியல. கமிசோல் மட்டும் போட்டுட்டு அப்படியே வீட்டில் போடுற அவுட்ஃபிட், அதாவது ஒரு லூஸான பேண்ட்டு, லூஸான ஒரு டிஷர்ட் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு பெட்டில் உட்காருங்க. அப்பா அடா அப்படின்ற மாதிரி இருக்குது லைட்டாக. அப்படியே நீங்கள் கால் மேலே பெட்டில் போட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு இந்தா ஃபுட் இருக்குது சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறேன் இன்றைக்கி. இல்லை எது போகல. ஏன் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி சரி போகிறதா போ, இல்லை ஓவர் போ. அப்புறம் வீட்டிலேருந்து அம்மா கால் பண்ணாங்களா எடுக்கலையா நீ? அதனால் பேசிடு, நான் கிளம்புறேன். மாமா என்ன உண்மையாகவே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா மாமா? இதை பாரு, அது திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். உனக்கும் எனக்கு நடந்தது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட். உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. உனக்கு ஏன் ஞாபகம் இருக்கா? எனக்கும் ஞாபகம் இல்லை, நம்பு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்டீங்க, சாப்பிடவே இல்லை. ஒரு ஈவினிங்க்கு மேலே அப்படியே இந்த தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீட்டு வேலையெல்லாம் லைட்டாக அப்படியே பார்க்குறீங்க. அவ்வளோ கிடக்கு, ரொம்ப வந்து நாஸ்தி பண்ணி வச்சுட்டு போயிடுச்சுங்க போல இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே கூட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. இங்கே ஜவுக்கு வராரு, பார்க்குறீங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே நீங்கள் கிச்சனில் போயிட்டு கொஞ்சம் அப்படியே பால், அது வந்து அவல்லாம் போட்டு அப்படியே நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. வந்து அவர் பார்க்குறாரு, எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. என்ன ஒன்றுமே இல்லை? ஏய் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க மேலே இருந்து. என்னங்க எதுவுமே இல்லை? என்ன இல்லை எனக்கு புரியல. சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு கேட்டேன். கால் வேலை உனக்கா? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. திரும்ப நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. கொழுப்பு பற்றி அதுக்கு வராரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பட் ஆனால் இல்லை வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெட் எடுத்து அப்படியே ஜாம்லாம் வந்து அப்படியே பீஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. கால் வருது. உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க. எதுக்கு எனக்கு கால் பண்ணுறாங்க? அதான் சொன்னல, கால் பண்ணி பேசினாலா இல்லையா? ஹலோ சொல்லுங்க அத்தா. டி என்னடா அவள் கால் பண்ணால் காலை எடுக்க மாட்றா? தோணு அத்தை, அவள் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால் படுத்துட்ருக்கா. என்னடா சொல்கிற? தெரில அத்தை, ஏதோ ஃபீவர்ண்ணா. டேய் டேப்லெட்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தியா இல்லைடா? அத்தை இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், சாப்பிட்டு போடுறேன்னு சொன்னேன். சரிடா பார்த்து கூட, கொஞ்சம் பாவண்டா, அவள் கொஞ்சம் பயந்த சுபாவண்டா, பார்த்துக்கோ, உன்னை நம்பி தானே அனுப்பிச்சிருக்கோம். சரிங்க அத்தை பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் வச்சுட்டு அவருக்கு நல்ல பசி போல் இருக்குது. ப்ரெட்டில் நல்லா இது பண்ணி, அதாவது ஜாம்லாம் பேஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு வேலை பார்க்குறாரு உங்கள் ரூமை. தலைவலி. ஏய் காதில் விழுதா பாரு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வர்றாரு. ஓப்பனில் தான் இருக்கு. ஏய் என்ன பண்ணுற? என்ன மாமா என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். கால் வந்தால் கால் எடுக்க மாட்டியா? இல்லை எனக்கு எதுவும் கால் வரலையே. உங்கள் அம்மா கால் பண்ணாங்களே எடுக்கலையா? பேசிட்டேன் மாமா. பேசினா எனக்கு எப்படி கால் பண்ணுறாங்க? எனக்கு மூட் அப்செட்டில் இருந்தேன் அதனால். ஏன் என்ன உனக்கு மூட் அப்செட் ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சுப்போ? சும்மா மூட் அப்செட். இந்த பார், ஃபோன் எடுத்து தயவு செஞ்சு பேசு. தேவையில்லாமல் உங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணாங்கன்னு ஏன் அப்புறம் என்னம்மா பேசுவேன்? என் அம்மாவாக இருக்கலாம், ஆனால் உனக்கு அத்தை தானே, மறந்துடாத மாமா. ரொம்ப ஓவராக பண்ணுறேன், பேசுகிறேன் போ. நீன்னு திமுருடி திமுரு எடுத்துரிச்சு பேசுகிற அளவுக்கு ரொம்ப பெரிய மயிர் போனீங்க நினப்பு. சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வெளில போயிட்டார். ரூம் போயிட்டார். போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு அவர் மட்டும் போயிட்டு பெட்டில் படுத்துட்டாரு. இங்கே உங்களுக்கு தூக்கமே இல்லை. நீங்கள் மட்டும் பால்கனியில் நின்றுட்டு கையை வருடிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட் பார்ட் கிட்ட, அப்படியே உங்கள் இடுப்பு கிட்ட, எங்கெங்கெல்லாம் லைட்டாக உங்களுக்கு அப்படியே எறும்பு ஊறுற மாதிரி அந்த கடிச்ச இடம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலாம் அப்படியே லைட்டாக அப்படியே எப்படி சொல்கிறது, கையெல்லாம் வருடுற மாதிரி அப்படியே நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு திடீர்னு கனவுல நைட்டு உங்கள் கூட என்னென்ன நடந்துச்சோ அது ஃபுல்லாக திரும்ப அப்படியே ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி, இப்போது திரும்ப அப்படியே நடக்கிற மாதிரி இருக்குது.
இங்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அலற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்கள் மேலே ப்ளே பண்ணுற மாதிரி பைட் பண்ணுற மாதிரி அப்படிலாம் அவருக்கு வந்து கனவு நடக்கிற மாதிரி இருக்குது. தலையை அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு இல்லை 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 என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கிறார். டே கனவா, ஓ ஏண்டா அப்படிலாம் வருது, சாவடிக்காதீங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே படுக்கிறாரு. படுத்தா கண்ணை மூணு உடனே அவர் வந்து பெட்ஷீட்டை விளக்கிட்டு அப்படியே அவங்கள பார்த்துருப்பார் இல்லையா. ஸோ அதான் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது. டே தூங்கி தொல்லடா டே, கடுப்பாகுது டே ஜங்குகாடி, படுத்து தூங்குறா சனியும் முடிச்சவனே, படுத்துவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைக்கணையை போட்டு அப்படியே அடின்னு சொல்லிட்டு செம்ம அடிக்கிறாரு. அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. இப்போ அப்படியே படுத்துட்டு இருக்கவே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. என்ன சத்தம்? மாமா ரூமில் தான் சத்தம். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டோர் வந்து க்ளோஸில் இருக்குது. என்னாச்சு, போகலாமா வேணாமா அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கேங்க. பார்த்தா இன்னும் ஒழுங்காக படுத்து தூங்கி தொழடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு திரும்ப அப்படியே படுத்து தலைகணையை வந்து தலைக்கு மேலே போட்டு அப்படியே படுத்துட்ருக்காரு. தூக்கம் வரவே இல்லை. அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு ரூமு. ஏதோ தூக்கத்தில் ஏதோ கத்திருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் போயிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து தூக்கமே வரலையா திரும்பவும். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போகிறாரு. நேற்று வாங்கின அந்த பசங்களாம் வந்து வாங்கிட்டு வந்தானுங்க இல்லையா, பீரு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தானுங்கள்ல, அதில் வந்து ஏதோ ஒரு 4-5 பாட்டில் வந்து மீந்து போயிட்டு இருக்க போல இருக்குது. அதை போயிட்டு அப்படியே எடுக்கிறாரு. கடகடன்னு சொல்லிட்டு ராவாகவே அப்படியே குடிச்சிட்டாரு. டீ மூடிட்டு போய் படு, சும்மா தேவையில்லாமல். ரொம்ப மேலே ஃபுல்லாக ஸ்வெட் அவருக்கு. அப்படியே போயிட்டு மேலே படுத்துட்டாரு. நீங்களும் தூங்குறீங்க. அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கீங்க. ஒரு 10 மணி இருக்கும் போல் இருக்குது. அப்போ தான் அவருக்கு தூக்கமே விடுது. என்னடா தலையில் இது கடவுளே, ஏன்னா 10 ஐயோ கடவுளே ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி எந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டு என்னடா ஒரு நேரம் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டைம்ஸ்க்கு போயிட்டு அவருமே ஆஃபீஸ் போயாச்சு. நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து 6 மணிக்கு வரீங்க. 6 மணிக்கு வந்துட்டு உங்கள் ரொட்டீன் ஒர்க்ஸ் என்னவோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப டின்னர்லாம் முடிச்சு வச்சுட்டு நீங்கள் போய் படுத்துட்டீங்க. 7 o'clock நீங்கள் வந்து உங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் படுத்துட்டீங்க. இவர் வராரு. அப்போ தான் 7 o'clock அவர் வராரு. வந்து பார்த்தா லைட் ஆஃபில் இருக்குது. ஓ மேடம் வந்துட்டாங்க. பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் செஞ்சு தான் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவர் மட்டும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் போயிட்டு படுக்கிறாரு. நேற்றாட்டம் தூக்கமே இல்லை, சுத்தமாக தூக்கமே இல்லை. அவர் தலைகணையை போட்டு அடித்து பார்க்குறாரு, பிடிச்சி பார்க்குறாரு, கத்துறாரு. என்ன திரும்ப சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கம் விட்டுடுச்சு. அப்போ தான் கண்ணு இழுத்துருக்கும் போல இருக்குது. ஸோ நீங்கள் தூங்கலான்னு படுத்துருப்பீங்க. இப்போது என்ன சத்தம் கேட்குது நேற்றாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஓ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ரூமுக்கு முன்னாடி நின்று கேட்குறீங்க. டீ பட்றா படுத்து தூங்கி தொல்லடா, என்னடா போடாடி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. திரும்ப அப்படியே அந்த தலைக்காணியை தூக்கி அடிச்சுட்டு திரும்ப கதை தந்துட்டு வெளில வராரு. நீங்கள் மம்மா என்னாச்சு? உன்னால எதுக்கு இங்கே நிற்கிற? கிளம்பு. இல்லை உனக்கு என்னடி பிரச்சனை? போறியா? இல்லை ஏதோ நேற்றும் சத்தம் கேட்டது இன்றைக்கும் வருது, பொடி பெரிய விளையாட்டம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிடக்குறன்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. உங்களுக்கு தெரியல, க்யூரியாசிட்டி தாங்கலை. ஸோ நீங்கள் பின்னாடி அப்படி போகிறீங்க. இப்போ எங்கே போகிறாருன்னு தெரியல. ஸோ அப்படி பின்னாடியே போகிறீங்க. என்ன உனக்கு? இல்லை எதுக்கு கத்துனீங்க, எதுக்கு கடன்னு வெளில? ஏன் தெரிஞ்சுக்கணுமா? 2 பாட்டில் குடிக்க போகிறேன், வரியா? கம்பெனிக்கு ஆள் இல்லை. வேண்டாம், ஆல்ரெடி குடித்ததுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க மேலே. இங்கே குடின்னு அவ்வளோ குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு திரும்ப அப்படியே மேலே வர்றாரு ஆடிக்கிட்டே. நீங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஃபுல்லாக அப்படியே அவரோட முடியெல்லாம் வெட்டாகிட்டு அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கு. அப்படியே ஃபுல்லாக வெட்டு ஸ்வெட் ஆகிட்டு நின்றுட்டுருக்காரு. போகிறாரு. என்ன எதை பண்ணுற நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படுத்துட்டீங்க. இங்கே குடிச்சிட்டு போய் அன்றைக்கி வந்து முட்டியவே இல்லை. அவருக்கு மண்டைக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது.
நீங்கள் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறது, அது மட்டும் இல்லாத ரொம்ப தெளிவாக இருக்கும்போது அவர் வந்து உங்கள் பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தது அது இதுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. டெம்ப்டாவது கிரேவிங்ஸ் தாங்கவே இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோன்னா சாப்பிட்டே ஆகணும்னு அந்த இது இருக்கும்ல, அந்த கிரேவிங்ஸ் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே முடியல 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உருட்டிட்டு நின்றுட்டே இருக்கார். இந்த மாதிரி தலைக்கணி தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலான்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அப்படியே வந்து கதவை தட்டுறீங்க. ஓப்பன் பண்ணுறாரு. என்னடி பிரச்சனை உனக்கு? மாமா இல்லை, என்ன சத்தமாக கேட்டுகிட்டே இருக்க, என்னத்தை தூக்கி போட்டு உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. வீட்டில் ஒன்றுமே இல்லை, பெட்ஷீட்லாம் அப்படியே கலைஞ்சு கிடக்கு, இந்த பில்லோலாம் தூக்கி போட்டு வீசி வீசி கிடக்கு. என்ன எட்டி பார்க்குற? இல்லை ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். என்னல? என்ன? இங்கே வா. இல்லை சொல்லுங்கள். இங்கே வாடி. பெரிய வாவா. என்ன? சரி ஒன்றும் இல்லை, போ. இல்லை என்னன்னு கேளுங்க. ஒன்றும் இல்லை, கதப்பி தலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டாரு. உங்களுக்கு என்னன்னு தெரில, நீங்கள் அப்படியே அவர் பின்னாடி போகிறீங்க. நீங்கள் வரதை அவர் நோட் பண்ணவே இல்லை. அவர் போய்ட்டு அப்படியே பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. மாமா அவர் திரும்புகிறாரு. திரும்புறதுக்குள்ளே நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்ன பண்ணுற? இல்லை மாமா, உங்களுக்கு இதான தேவை, எனக்கும் தேவை தேவை மாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவருக்குமே சட்டனா டக்குன்னு அப்படியே தோணியிருக்கும். ஸோ ஆல்ரெடி அதை தான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் தவிச்சிட்டு இருந்திருப்பார். ஸோ அவருமே டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் ஏதோ பண்ணிவிடுவேன் போடு. இல்லை மாமா, நீ என்ன சொன்ன? எனக்கு இது ஞாபகம் இல்லைன்னு நீ சொன்ன. ஆனால் நான் குளிக்கும் போதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் டச் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி தோணுது மாமா. என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. உங்களோட கையெல்லாம் அவரோட முதுகை ரொம்ப தடவி கொடுக்குது. அவருமே உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. அந்த டைட்டில் அவங்களால மூச்சு கூட விட முடியல அந்தளவுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே உங்கள் முகத்தை அப்படியே புதைச்ச மாதிரி வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு ஒரு டீப் கிஸ்ஸு. மாமா மாமா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தம் ரொம்ப அப்படியே ஆழமாக போக ஆரம்பிக்குது, ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் டங்கை ட்விஸ்ட் பண்ணி முத்து கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அவரோட அப்படியே பேக்கெட் இருக்குல்ல, அதை அப்படியே ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அந்த முடியை அப்படியே கோதி அப்படியே அந்த முடிக்குள்ளால் உங்கள் கையே புதஞ்ச மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல லென்த்தியான ஹேராக இருக்குது போல இருக்குது ஜங்குக்கு. அது அப்படியே உங்கள் கையே தெரியல, அவருடைய தலைக்குள்ளால் உங்கள் கையே உங்களுடைய ஜாலைன்னு உங்கள் ஹேர் வந்து அப்படியே ஒரு பானிடெயில் போட்ட மாதிரி இருக்குது. அவருமே உங்கள் தலை ஜாலைன்னு அப்படியே பிடிச்ச மாதிரி மொத்தம் ஒரு டீப்பான கிஸ்ஸு. அப்படியே நீங்கள் வந்து பேக்வர்டாக நீங்கள் போகிறீங்க, அவருமே ஃபார்வர்டாக அப்படியே வராரு. பெட்டில் தும்முன்னு நீங்கள் விழுறீங்க, உங்கள் மேலே அவர் விழறாரு. கடை கடன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஃபுல்லாக அவரோட கை அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்குது. மூச்சு விட முடியல உங்களுக்கு. மாமா மாமா போதும். எங்கே போகிறேன்? இல்லை இது தப்பா மாமா, தப்பா. திடீர் என்னே தெரியல, எனக்கு தோணுச்சு, அதனால உங்களை கட்டி பிடிச்சிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஜங்குக்கு ஜஸ்பாட் கிட்ட அப்படியே கையை வச்சு தள்ளின மாதிரி அந்த கையை அப்படியே பிடிச்சிட்டு வேண்டாம் எனக்கு வேணும் போ. மாமா இல்லை. என்னடி சும்மா இருந்தாலும் சுரிஞ்சு விட்டு எங்கே போகிறேன்? இல்லை மாமா வேண்டாம், தப்பு. நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேணா? மாமா இல்லை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே மேலே பின் பண்ணிட்டு உங்களாலேயும் வேணான்னு சொல்ல முடியல. உங்களுக்கும் அவ்வளோ ஹார்மோன்ஸ் அப்படியே ஒரு மாதிரி குதிக்குது. ஸோ அவர் அப்படியே மயங்கின மாதிரி அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கீங்க. அவரோட கை அப்படியே ப்ளே ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே அந்த டிஷர்ட் மாதிரி போட்டிருந்துருப்பீங்களா, அது அப்படியே அடுத்த நிமிஷம் அப்படியே மேலே பறக்குது. ஸோ அங்கங்கே அப்படியே உங்கள் மேலே ஃபுல்லாக ப்ளே ஆக ஆரம்பிக்குது. கேஸு கடிச்ச இடத்துல திரும்ப கடிக்கிறப்போ உங்களுக்கு வலிக்குது. மாமா வலிக்குது அப்படின்னு சேம் டைம் சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த வலிக்கிறது கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப பிடிக்குது. அது என்ன தெரில, அவர் பைட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. மேக் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி பக்கத்தில் அப்படி இழுத்துக்கிறீங்க.
என்னடி மாமா என்ன கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லு மாமா ப்ளீஸ். துப்பாரு குழப்பித்தது அதில் வாய்ப்பு மாமா. என்ன மாமா இது? அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? துப்பாரு உனக்கு இப்போ பிடிச்சிருக்கோ இல்லையா அதை மட்டும் சொல்லு. இல்லை தலை தலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு கல்யாணத்துக்குலாம் எனக்கு ஓகே இல்லை, புரியுதா? டக்குன்னு அப்படி இன் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு பெயினாக இருக்குது மாமா, வலிக்குது வலிக்கும் வலிக்கும் வலிக்கும், எனக்கும் அதை விட வலிக்குது, என்ன பண்ணிட்டோம் அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அவர் வந்து கையை வர பின் பண்ணியிருக்காரு. நீங்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறீங்க. அவர் கேட்கவே இல்லை. ரொம்ப 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 ஒரு மாதிரி வைல்டாக போக ஆரம்பிச்சிட்டது. நீங்கள் கத்தி கத்தி பார்க்குறீங்க, முடியலை அப்படின்ற மாதிரி இப்போது என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்படி ஒரு மாதிரி முத்தம் கொடுக்குறாரு. அம்மா விடு விடு மாமா போதும். ஏன் உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன மாமா வேண்டாம் போ. பாரு நீ போடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வந்துட்டு பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு. வலிக்குது. என்ன வலிக்குது? கீழியா? இல்லை. அப்புறம் என்ன எங்கே வலிக்குது? எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாலியாக பிடிச்ச மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அது பெயினாகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குமே ஹார்மோன்ஸ்லாம் தோண்டி அது ஒரு மாதிரி மூன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவருமே நீங்கள் மூன் பண்ண ஆரம்பித்தோ அவருமே மூன் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஸோ ஓவரால் 2 பேருக்குமே தான் அது பிடிச்சிருந்துருக்கும். இப்போது ஃபைனலாக முன்னாடி ரொம்ப ஸ்வெட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கார். மயக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ண மாதிரி. இப்போது உங்கள் லெக்கெல்லாம் நேராக எடுத்து வச்சுட்டு அழகாக இப்போது உங்கள் பக்கத்தில் வந்து இந்த பிள்ளையார் வந்து சாய்ந்த மாதிரி படுத்து அப்படியே இருப்பார். ஸோ ரங்கநாதர் மாதிரி உங்கள் பக்கத்தில் அப்படியே வந்து படுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி? இல்லை மாமா ரொம்ப பெயினாக இருக்கான்னு. லைட்டா ஏண்டி வலிக்கல? அப்போ வலிக்குது. ஆனால் அப்போது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி தானே? அப்படியே வந்து ஃபோர்ஹெடோட அப்படியே வந்து இடிக்கிறாரு வேகமாக. வலிக்குது. ஏண்டி வலிக்கும் போதே கத்தலை, இது அதை விட அதிகமாக வலிக்கு தானே? அப்போது வலிக்கலை. அப்போது வலிக்கலை. ஏன்னா நீங்கள் அங்கங்கே உங்கள் டச்சஸ் ஃபீல் பண்ண. அப்போது இப்போ நீ ஃபீல் பண்ணுன்ற அப்படி தானே? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. டக்குன்னு உங்கள் லிப் அப்படியே முத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. டீப் ஆகுது. திரும்ப செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் ஆகுது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் கூட ரொம்ப அந்தளவுக்கு போயிட்டே இருக்குது. நீங்களும் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப வெல்டாலாம் போக ஆரம்பிக்குது. டைம் ஸ்கிப் ஆகுது. ஆனால் அடுத்த நாள் காலையில் போகவே இல்லை. அதாவது ஆஃபீஸுக்கு ஓகேங்களா, லீவ். ஏன்னா முடியல உங்களால். எந்திரிச்சது ஒரு 10 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சுருப்பீங்க. இங்கே ஜங்குக்கு மட்டும் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறாரு. மாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டு போட்டுக்கிட்டே இப்படி பேசுகிறாரு. எங்கே? ஆஃபீஸ்க்குடி. இல்லை டைம் ஆகிடுச்சு. நான் கூகுளில் ஒர்க் பண்ணுறேன் தெரியும்ல, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அப்படியே கிளம்பி போகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி இப்போ தான் டயர்டாக அப்படியே எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. பொறுமையாக இருந்துரு. நான் ஃபுட் மட்டும் ஆர்டர் போடுறேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்படியே லிப்பை பிடிச்சி இழுக்கிறாரு. வேண்டாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய் அப்படியே பொத்துறீங்க. ஏண்டி? இல்லை நான் பல்ல கூட தேய்க்கலை. வேண்டாம் பரவாயில்ல வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை, ஒரு மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 அவர் மொத்தம் அப்படியே அவர் மட்டும் கிடக்குறன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வெளில இருக்கீங்க. ஃபுட் வந்து வந்திருக்கும் போல் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் போகல, அடுத்த நாளும் அப்படியே ஆஃபீஸ் போகல, அப்படியே ஒரு 2 டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்குன்றதால ஓகே அப்படின்ற மாதிரி விட்டு வச்சுருக்காரு. பட் ஆனால் இல்லை, அந்த ரொமான்டிக்கான டச்சஸ்லாம் இருந்துகிட்டே இருக்குது. நீங்களுமே அவரை சும்மா விட மாட்டீங்க. போயிட்டு அப்படியே
அப்படியே ஒரு மாதிரி சீன்றது, அவரை உரசிட்டு போகிறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ 2 நாள் நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்து போனீங்களே தவிர அதுக்கப்புறம் ஆஃபீஸே போகல. ஏன்னா கேட்க மாட்டாங்களா? கால் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பதில் சொல்கிறீங்க, இல்லை சார் நான் இனிமேல் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் ஆனால் இல்லை, நீ வந்து உன்னோட ரிலீவிங் லெட்டர் வாங்கிட்டு நீ மட்டும் போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜவுங்க கிட்டே சொல்கிறீங்க, இது எதடி ஃபீல் பண்ணுற, உனக்கு நான் கூகுளே ஆஃபர் வாங்கி தரேன், வந்துடு. மாமா எனக்கு அதுக்கான பொட்டன்ஷியல்லாம் இல்லை, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு ஒரு வார்த்தை தான். உங்களுக்கு கூகுளில் வேலை கிடச்சிச்சுன்றது சந்தோஷம். இங்கே அதை விட பெரிய சந்தோஷம் என்ன, ஜங்கு கூட ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி முழுக ஆரம்பிச்சிட்டிங்க, ஜங்குக்குன்னு சொல்லிட்டு முழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவரோட டச்சஸ் இல்லாமல் உங்களுக்கு தூக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சுப்போ. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகவே நீங்கள் வந்து அடுத்த வீக்கே நீங்கள் வந்து கூகுளில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள்ஸ் பேசுகிறேன், கூகுளோட நேம் வைக்கிறதால ஏதாவது கொஷின்லாம் எதுவும் கேட்காதீங்கண்ணே. ஃபஸ்ட் டே இப்போ போகிறீங்க, அதான் ஜங்குக்கு பின்னாடி நிறைய வாளுங்கள்லாம் சுற்றுவாங்க இல்லையா, உங்களை பார்த்தோன்னே கெஸ் பண்ணிடுச்சிங்க. நான் தான் சொன்னல, இவ லிவிங் டுகெதரில் இருக்கான்னு சொல்லிட்டு, பாரு வந்திருக்கா. இப்போது கூகுள்குள்ளேயே வந்திருக்கானா எப்படி, அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமலையா, இல்லை அவன் கூட எதுவுமே நடக்காமலையாடி. நான் சொன்னல கன்ஃபார்ம் டி, இப்போயாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமாண்டி, பாரு அவன் நடக்கிற நடையே சரியில்லடி, இவ முன்னாடி ஒரு மாதிரி நடந்தாடி, இப்போது ரொம்ப தைரியமாக நடக்கிறான். இஷ்டம் நடந்திருக்கு. அவள் பட்டை மட்டும் பாருடி, அவள் பட்டை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இன்னொன்று சொல்லுது. எப்படி கண்டுபிடிப்பா? நான் பார்த்தே கண்டுபிடிப்பேன். அவள் பட்டை மட்டும் பார்த்தேன்னா கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். கிண்டி எப்படி பாப்பா அவள் ட்ரெஸ், அடி சனியும் பிடிச்ச நாயே, அவள் பேக்கை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும், புரியுதா? எப்படி? அதெல்லாம் ஒரு இது இருக்குது, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்குதுங்க. நீங்கள் வந்து அப்படியே போயிட்டு ஜங்கு கூட காபனில் வந்து போயிட்டு ஐடி கார்டு அண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு, உங்களுக்கு ஒரு ட்ரைனர் இருக்காங்க, ஒரு 1 மந்த் சொல்லிக் கொடுப்பாங்க போல இருக்குது. ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. ஷோ இவ பேக்கை பார்க்கும்போது பாருடி, ஏண்டி அவள் எதையோ பார்க்குறதுக்கு அலையிறான், நீ நீ போயும் அவள் பேக்கு போய் பார்க்குறதுக்கு அலையிறப்பாரு, அதுதான் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. இங்கே உங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்குது இந்த கேங் ஃபுல்லாகவே. இப்போ தான் பார்க்குறாங்க, மச்சி கன்ஃபார்ம்டு இவ வச்செல்லாம் இல்லை, இப்போயும் வளர்ந்துட்டா, பேக்கு பார்த்தாலே தெரியுது, சரியான சம்பவம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காடி, அதனால தான் எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்காப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நீங்கள் வந்து இப்போது ஒரு மாதிரி கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க அந்த பக்கத்தில் வேலை செய்கிற பையன் கூட. இங்கே ஜங்குக்கு வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுற அந்த பையனுக்கு வந்து கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள் பாஸ், அவளை வெளில அனுப்பு. யார் பாஸ்? பக்கத்தில் ஒயின், அவளை. ஓகே பாஸ். ஒயின் உங்களை சார் கூப்பிட்றாரு, போங்க. யார்? ஜங்குக்கு. போய் பாருங்கள். சரி ஓகே. எது கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போனது டக்குன்னு அவங்கள வாலில் பின் பண்ணி ஒரு டீப் கிஸ் அப்படின்ற மாதிரி போகுது. மாமா விட்டு, மாமா என்ன பண்ணுற மாமா, பாடா இப்போதாண்டி ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, என்ன பண்ணுற மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டில் அப்படி அடிக்கிறீங்க. வழுக்குடி, எனக்கு தான் வழுக்குதா, கிட்டவா கிட்டவான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே உங்களுக்கு பிடிச்ச அப்படியே சேரில் உட்கார வச்சுட்டு, அது ரோலிங் சேரு, ஸோ அப்படியே உங்களுக்கு மொத்தம் கொடுத்துக்கிட்டே இப்படியே அந்த சேர் நகர்ந்துகிட்டே இப்படியே போயிட்டே இருக்குது. மாமா என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் ஒன்று தெரியலையா, கை விட்டு மாமா, உங்களை அது கையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கை உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே போகுது, ப்ளே ஆகுது, வேண்டாம்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் அவ்வளோ ப்ரெஸ்ஸு போட்டு ப்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ணிட்டேன் இவங்கடையே போகிறேன். மாமா கையெடு மாமா, சும்மா எப்போ உள்ள வந்தேன், ஆஃப் நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நான் என்ன சொல்லுவேன், வெளில போயிட்டு சொல்லு, என்னை திட்டினாங்கன்னு சொல்லு. சரி திட்டல, அடிச்சேன்னு சொல்லுடி, வலிச்சது தானே உனக்கு, சொல்லு. நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே சிரிக்கிறீங்க. அது சொல்லுடி, உனக்கு வலிச்சதில்ல மாமா, கொழுப்பு உனக்கு
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிடுவீங்க. இப்போ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. டே பை டே உங்களோட அட்ராசிட்டி தாங்கவே முடியல. ஜங்குக்கே சும்மா இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு தோணுதல் வந்துடுமா? ஸோ அப்படியே நீங்கள் வந்து சார் இருக்கமே என்னடி இல்லை சார் இல்லை டவுட்டு உனக்கா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இப்படி கூப்பிட்றாரு. நீங்கள் வந்து அதாவது அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டு சார் இது எனக்கு எப்படி என்னன்னு தெரில சார் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன் அதை செக் பண்ணுறீங்களா? செக் பண்ணிட்டா போச்சு அப்படின்ட்டு மொழியை உருட்டி உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே அவர் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போது மெயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. என்ன டவுட்டு? சார் இல்லை கொஞ்சம் சரியாக ஏட்டல சார் 1 மினிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேப்பில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படி கொழுப்பு தானே உனக்கா? சார் இல்லை என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டேபிள் மேலே உட்கார வச்சுட்டாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலர் அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. என்ன இதாவது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கிஸ்ஸு அது ஒரு மாதிரி அவருக்குமே நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு டீப் கிஸ்ஸு நீங்கள் விடவே மாட்டுறீங்க. இதோ கால் வருதுடி மாமா வேணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த கிஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப 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 டீப்பாக போயிட்டுருக்க அந்த கிஸ் அப்படியே போதுமா நீ கொடுக்கலல்ல விடு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கைப்பிடிச்சி எழுப்பார். போ மாமா விட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போயிட்டீங்க. எங்கள் ஜங்குக்கு நீங்கள் தான் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. திரும்ப அப்படியே உங்களை கூப்பிட்றாரு காபனுக்கு. சார் என்னடி மாமா கிட்ட வராத, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாத, எனக்கு பெண்டிங் ஒர்க் இருக்குது, நீங்கள் முடிச்சே ஆகணும் ப்ளீஸ், நான் அப்புறம் வரேன் பேசுகிறேன். முடியாது. என்ன போமாம்மாவா? எங்கே போகிறது? மாமா வேண்டாம் கையெடு, கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு போகிறேன். நான் கோச்சிக்கலாம் இல்லை. பரவாயில்ல நான் கோச்சிக்கிட்டேன். அது என்னடி நான் கூப்பிட்றேன் திரும்ப அப்படி போகிறேன் போமாம்மான்ட்டு. எங்கே போகிறது? வா. இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் வரேன், பிரேக்கில் வரேன். நான் எப்போ சொல்கிறேனோ அதான் அவனுக்கு பிரேக். போ அப்படி சொல்லிட்டு திரும்ப போகிறீங்க. கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவரோட கை வந்து விரலாம் அப்படியே நடந்து வர மாதிரி உங்கள் கையில் அப்படியே வருது. மாமா சொல்கிறத கேளு மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னையோட லாஸ்ட் டே வர நாளையெல்லாம் எனக்கு வந்து ட்ரெயின் பண்ண மாட்டாங்க தெரியும்ல உனக்கு. பரவாயில்ல நான் ட்ரெயின் பண்ணுறேன் மாமா போ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. பட் ஆனால் இல்லை, அவர் வந்து அந்த மூடில் ஃபார்ம் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து அந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ப்ளே பண்ணுறாரு. உங்களுக்கு கட்டுப்பாகுது. மாமா விட்டு மாமா கடுப்பே தாத்தா. என்னடி ஓரம் பண்ணுற? நான் சொல்கிறேன்ல வேலை இருக்குன்னு. எதுக்கு இப்போ கத்துற? வேலை இருக்கு மாமா. எதுக்கு இப்போ கத்துறான்னு கேட்குறேன். வேலை இருக்கு அதனால சொல்கிறேன், வெயிட் பண்ணுண்ணா. சரி போ மாமா. சரி போன்னு சொன்னேன், காலையில் விழுந்ததில்ல போ. வேலை இருக்குன்னு அதே கட்டியாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வந்து உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க சரி மாமனை சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டீங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே வந்து ஜங்குக்கை பார்க்குறதுக்கு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸுங்க கொலீக்ஸ்லாம் இருக்காங்களே, அதுங்க இப்போ வந்து 2 பொண்ணுங்க அப்படியே உள்ளே போதுங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ போதுங்க டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதோ நினச்சிட்டு நீங்கள் விட்டீங்க. போனாங்க ஜங்கு கூட வந்து பேசிகிட்டு இருக்குதுங்க. ஜங்குக்குமே கொஞ்சம் நல்லாவே பேசிகிட்டு இருக்காரு போல இருக்குது. உங்கள் மேலே கடுப்பாக இருக்குல்ல. ஸோ அப்படியே இப்போது உங்களையும் இப்போ கூப்பிட்டுட்டு என்ன வேலை முடிச்சியா? முடிச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கூட நல்லாவே பேசிகிட்டு இருக்காரு. சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் சும்மா நின்றுட்டே இருக்கீங்க. என்னடி நின்றுருக்கா அம்மாட்ட பேசிகிட்டே இருக்கான் தெரிலடி, ஏதோ சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஜங்குக்கு நிற்க வச்சுட்டு நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நல்லா கொள்ளைய பேசிக்கிட்டே இங்கே ஜங்கு பக்கத்துலலாம் போய் நின்றுட்டு இது அது இதெல்லாம் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் நின்று வரிசையெல்லாம் பேசிகிட்ருக்கா. உங்களுக்கு எரியுது. சார் கூப்பிட்டீங்க என்னன்னு சொல்லுங்கள் சார். ஏன் நிற்க முடியாதா? அதானே கேளு ஜங்கு. என்னடி என்ன ஒரு 5 மினிட்ஸ் நிற்க முடியாதா? இல்லை நிற்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேங்க. இங்கே வந்து இப்போ தான் ஜங்குக்கு திரும்ப கால் வருது. ஓ, எடுத்து பேசிகிட்ருக்காரு. ம், இல்லை, ரெடி ஆகிட்டு. ம், ம், ஓகேடி, ஓகே ஓகே ஓகே. அப்புறம் லவ்வே சொல்ல மாட்டியாடா? என்ன? ஆ, சரி, லவ் யூ. ம், லவ் யூ மட்டும்தானா? சரி, ஓகே, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி முத்து கொடுக்குறான். நீங்கள் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. என்ன ஜங்கு? ஆ, என்ன திரும்ப ஏய் வெளில போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டான். இங்கே வந்து அந்த கால் இன்னும் கட் ஆகலை. ஏன் உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? சரியில்லை, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை இப்போ கண்டினியூ பண்ணுறாரு. ம், சொல்லி என்னடா? ஆ, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இன்னும் ரெடி ஆகலையா? வீட்டில் சொன்னியா இல்லையா? அப்படி இங்கே பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் போகவே இல்லை. உனக்கு தனியாக சொல்லணுமான்னு கேட்டேன். வெளில போ. மாமா, யார்கிட்ட பேசுகிறேங்க? வெளில போன்னு சொன்னேன், வெளில போ அப்படின்ட்டு மியூட் பண்ணிவிட்டு இப்போ பேசுகிறாரு. மாமா, யாருன்னு சொல்லுங்கள், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது அந்த டேபிள் இருக்கும், அந்த டேபிளை சுற்றிட்டு நீங்கள் இப்போ அவர்கிட்ட போகிறீங்க. எதுக்குங்க வர? வெளில போன்னு சொன்னால் வெளில போவேன், நான் அப்புறம் பேசுகிறேன் போ. அம்மா, யார் இது? லவ் யூ சொன்ன மாதிரி இருந்தது, மொத்தம் வேற கொடுத்தீங்க. ஆ, ஏன் உன்கிட்ட கேட்டு கொடுங்கம்மா என்ன? மாமா, என்ன பேசுகிற நீ? வெளில போவேன், எனக்கு அது இம்பார்ட்டன்டான கால், வெளில போ, நான் சொல்கிறேன். மாமா, வெளில போன்னு சொன்னேன், வெளில போ, மரியாதை வெளில போ. நீங்கள் எப்படி நின்றுட்டுருக்கீங்க? தப்பாரு ஆசை, தப்பாரு என்னை ப்ரொஃபஷனலாக பேச வைக்காதா, வெளில போ. மாமா, வெளில போயிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆமை பிடிச்சி அப்படியே கூட்டு வந்து அப்படியே தள்ளி தள்ளி இல்லை கூட்டு வந்து விடுறாரு. போ, நான் பேசுகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கால் பேசிகிட்டே போகிறாரு. நீங்கள் வெளில வந்துட்டீங்க, ஆனால் அந்த கண்ணாடி வழியாக அப்படியே பார்ப்போம் இல்லையா, ஸோ அப்படியே பார்க்குறீங்க. ஒன்றுமே தெரியல, இருந்தாலும் அந்த ரூமையே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. மச்சி மச்சி, ஏதோ நடந்திருக்குடி, சம்பவம் நடந்திருக்கு, அவள் கண்ணு கலங்கிருக்கான்னு பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்குதுங்க. எனக்கு என்னமோ அவள் அழுத மாதிரி தெரிலடி, பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அவளுங்க வந்து உங்களே தான் பார்த்து பேசிகிட்டு இருக்காளுங்க, உங்களுக்கு தெரியுது. சரி, ஓகே, நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஆஃபீஸ் அவர் முடியுது, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அதாவது என்ன தான் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலுமே கூட உங்களுக்கு வந்து தனி கேப்பை கொடுத்துருவாங்க. அந்த கேபில் தான் நீங்கள் வருவீங்க. கேபில் அவர் வந்து தனி இதில் வருவார். ஸோ அப்படி தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போனால் ஒரு 10 மினிட்ஸில் எங்கள் ஜங்குக்குமே வந்துட்டார். கால் பேசிகிட்டே வராரு. ஆஃபீஸ் கால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க சோஃபாவில் உட்காந்துட்டு. இவர் டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டாரு. என்ன டேரெக்டாக மேலே போகிறாரு? இந்த மாதிரி பண்ண மாட்டார்ல. சரி, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. கால் வந்து இன்னும் பேசிகிட்டே இருக்கார். மேலே போனவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகவே இல்லை போல இருக்க, பேசிகிட்டே இருக்கார். சரிடி, எப்போ வர? ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. எப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குற மாதிரி இருக்கப்போ, மாமா ஃபுல்லாக போ அப்படின்ட்டு இந்த சைக்கை காமிப்பாங்களா, அந்த மாதிரி காமிக்கிறாரு. பட் நீங்கள் ஃபர்வர்டாக நீங்கள் உள்ளே வரீங்க. சரி 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 தியா, ம் அப்புறம் பேசுகிறேன். சரிடி, அப்புறம் பேசுகிறேன் தியா, வைடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. நீங்கள் இதை கேட்டோன்னே அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. யார் மாமா அது? ஆ, யாருன்னு கேட்குறேன். யார் அவ அப்படின்னு கேட்டு போயிட்டு அவரோட சட்டை பிடிச்சிட்டு போய் கேட்குறீங்க. அவர் உட்காந்துட்ருக்கார் பெட்டில். கையெடு, கையை எடுன்னு. ஓகே ஓகே மாமா, எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு அப்படியே நீல் டவுன் பண்ண மாதிரி அவரோட மடியில் கை வச்சுட்டு, யார் மாமா அது? யாருன்னு சொல்லுவோம்மா, எனக்கு அப்படியே நெஞ்செலாம் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற நீ? கையெடு மாலை. மாமா கையெடு. என்ன ஆச்சு உனக்கு? இது பார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே. மாமா புரியல. இதுக்கு பேரில் என்னப்போ? இது பேர் எனக்கு தெரியல. உனக்கும் தேவையாக இருந்துச்சு, எனக்கும் தேவையாக இருந்துச்சு. அப்போது இதுக்கு பேர் தெரில. ஃபில் இந்த பிளாங்க்ஸுண்டு அது நீ வச்சுக்கோ.
நீ எதை வச்சு ஃபில் பண்ணிக்கோ. எனக்கு தெரில, அதை சொல்கிறேன். மாமா தப்பாக பேசாத. இது என்ன தப்பாக காமிக்கிற மாதிரி இருக்கு. என்ன தப்பாக காமிக்கிற? உனக்கு தேவைப்பட்டது இதானே சொன்னேன். உங்களுக்கு இதானே தேவைப்பட்டது, நீ தானே ஸ்டார்ட் பண்ண. நான் ஒன்றும் உங்ககிட்ட தானே வரலையே, தெரியாமல் நடந்துச்சு. வேலைக்கு இருன்னு சொன்னேன், இருந்த. அடுத்த 2ஆம் நாளே நீயா வந்த. மாமா தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கு. வேண்டாம். என்ன வேண்டாம்? நீ தான் வந்த, நீ தானே என் ரூமுக்கு வந்த. மாமா வேண்டாம். இது பாரு, முடிச்சுக்கலாம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வேறு பொண்ணை அப்ரோச் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன மாமா? அப்படின்னா தியான்னு ஒரு பொண்ணு 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன். அவள் எனக்கு அடங்கவே மாட்டான். ஃபைனலாக இப்போ ஒரு மீட் நடந்தது. நான் கூட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனல, அந்த மீட்டில் அவள் வந்துருந்தா. அதுக்கு நான் என்னை பிடிச்சிருக்கான் அவளுக்கு. இதுதான் சொன்னான். ஓ, நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தி கூட இருந்தேன்னு தெரியுமா அவளுக்கு? தெரியாது. அதுக்கு என்ன போ? ஓ, ஓகே. இப்போ நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க அப்படி தானே? ஆமாம். சரி, ஓகே. இதெல்லாம் விட்டுருமாம்மா. இப்போது உன்னோட பாயிண்ட் ஆஃப் த வியூ நான் என்ன, அது மட்டும் சொல்லு. நீ என்ன சொல்கிறன்றது மட்டும் தான் இருக்கு. சொல்லு. எனக்கு அழகிறதுக்கெலாம் கண்ணில் தண்ணி இல்லை. சொல்லு. இப்போது நான் உனக்கு யார், அதை மட்டும் சொல்லு. மூடிட்டு புத்திட்டு போயிட்டே இருக்க. பார்க்குறாரு உன் கண்ணு. தெரில, உங்கள் கை வந்து அவரோட கை அப்படியே பிடிச்சிட்டு இருந்திருக்கும். அந்த கை அப்படியே விலக்கி விடுறாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணலாமாம்மா? எக்ஸ்பெக்ட் பண்ணல. என் மாமா மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. கொண்டுட்டு ஓ லைஃப் மாமா, இதை நீ வாழ். என்னை விட்டு உன்னால் வாழ முடியும்னு நீ சொல்கிற. என்னால் சத்தியமாக வாழ முடியாது மாமா, முடியாது. இந்த கண், இந்த லிப்பு, இந்த ஹேர் எப்படி தருமா, ரொம்ப அழகாக இருக்கும். நீ வெட்டாய முன்னாடி நெல் டவுன் பண்ணி எனக்கு பெயினாக இருக்கும். சேம் டைம் உன்னோட டச்சஸ்லாம் எனக்கு அப்படி மாமா. உன் கையால் இந்த கையால் தான் என்னோடய வெர்ஜினிட்டி போச்சுன்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு வச்சுருக்கேன். அந்த ஃபீலு ஹாப்பியாக இருக்கு. ஆனால் அதெல்லாம் மாமா வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி போயிடுச்சுல்ல. இட்ஸ் ஓகே. உன்னோட லைஃப் நீ வாழ. என்னோடய லைஃப் அவ்வளோதான். சரி மாமா, ஒன்று கேட்டுக்கிறேன் மாமா. திரும்ப உன்னோட பாயிண்ட் ஆஃப் த வியூவில் நான் என்னன்னு மட்டும் சொல்ல. என்னை கேவலமாக மட்டும் நீ பார்த்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் ப்ளீஸ் அது மட்டும் சொல்லு. நான் போய்ட்றேன், டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே வந்து இல்லை இது என் மாமா விட்டு கொடுத்துரு அந்த மாதிரி நான் கேட்க மாட்டேன் மாமா. சொல்லு நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போது நான் கேவலமானவளா? சொல்ல மாமா. உன் பார்வை கொஞ்சம் அப்படி தான் எனக்கு தெரியுது. உன் பார்வையில் மட்டும் நான் தப்பாக தெரியக்கூடாதல்ல. நீ அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா? சொல்லு. என்ன பேசுகிற? இல்லை, அதான் உனக்கு எனக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் வெர்ஜினா இருந்து நான் கூட உனக்கு தெரியாதுல்ல. அப்போ கரெக்டு தான். சரி, ஓகே மாமா. கண்டு அப்படியே தண்ணி வரைச்சா உங்களுக்கு டக்குன்னு அப்படியே விட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. அவர் ஏதோ பேச வர்றாரு, பட் ஆனால் நீங்கள் எதையும் கேட்க தயாராக இல்லை. டக்குன்னு நீங்கள் கிளம்பிருப்பீங்க உங்கள் ரூமுக்கு. போயிட்டு உங்களுடைய எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே எடுத்து சூட்கேஸில் ஒன்று அப்படியே எடுத்து போடுறீங்க. அடிக்கவே இல்லை, அப்படியே எடுத்து போடுறீங்க. தும்முன்னு சில திங்ஸில் அப்படியே உடையிற மாதிரி சத்தம் கேட்குது.
அது எடுக்கிற கொஞ்சம் வேகமாக டக்கு டக்குன்னு எடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அப்படியே பேக்குள்ளே போடுறீங்க போல இருக்க. இங்கே ஜங்கு வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வருவார். பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. ஏய் எங்கே போகிற? இல்லை மாமா, ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கு? இல்லை போகிறேன் மாமா, நான் திரும்ப பிஜியில் தங்கிக்கிறேன்னு. உனக்கு எதுக்கு சிரமம்? ஆல்ரெடி நீ சொல்லியிருந்த வேறு, தேவையில்லாமல் நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணி உன் லைஃப்பில் வேண்டாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அப்படியே வச்சிட்ருக்கீங்க. ஏய் இங்கே இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை என்னை நம்பி தான் அனுப்பி வச்சுருக்காங்க. ஆமாம் அம்மா, ஒன்றை நம்பி தான் அனுப்பி வச்சாங்க. அது உனக்கு பேர்டன் ஆன மாதிரி நீ ஃபீல் பண்ணுறல, அதனால தான் வேறு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் அப்படியே எங்கே கிளம்புறீங்க. அப்போது எதுக்கு நீ போகிற? இந்த பார், இப்போ நீங்கள் இன்றைக்கி உடனே கிளம்பிட்டுனா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா? நான் ஏதோ ஏமாற்றி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி. என்ன மாமா? ஓ உடனே போனால் எதுக்கு எப்போ போனால் என்ன மாமா? இதை விட கேவலமா யாராலையும் சொல்ல முடியாது. நீ சொன்னாலும் சொல்லலாலும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மாமா. ஏய் என்ன இப்போயே போகிறேன்? என்ன இல்லை மாமா, அதான் நீ ஃபீல் பண்ணுறல, நாளைக்கு போட்டா. சரி ஓகே நாளைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நீங்கள் அப்படியே இப்போ தான் உங்களுக்கு அழுகியே வருது. போன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பட் உங்களால் முடியல. அழறீங்க லைட்டாக, ஒரு மாதிரி அழுதுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. அவருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவர் அங்கே திரும்ப தியா கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்காரு. திரும்ப டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கடகடன்னு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சு வச்சுட்டு மேலே வந்துட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க. சொல்லவே இல்லை ஜங்கு கிட்ட, என் மாட்ட கிளம்பிட்டீங்க. பார்த்தா அங்கே ஜங்கு வந்து பார்க்குறாரு, எல்லாமே ரெடி பண்ணி இருக்குது. ஓ கிளம்பிட்டாளா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அவரோட ரியாக்ஷன் அவ்வளோதான். அப்படியே இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இங்கே வந்து ஜங்குவை பற்றி தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னவா பிரச்சனை உனக்கு? நான் வீட்டுக்கு வந்தால் என்னை பார்த்தா கேளு, எனக்கு கூட முடியல, சும்மா அவனை பற்றி கேட்டுட்டு அப்படின்ட்டு நீங்கள் கத்தவே. என்னடி இவ ஜங்குக்கு நான் அப்படியே உயிரே கொடுப்பா, ஏட்டி அப்படின்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, ஒரு 1 week கிட்டே இருந்திருப்பீங்க போல இருக்குது. ஸோ உங்கள் லீவும் அதிகமாக எடுக்க முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் அப்படியே திரும்ப கிளம்பி வரீங்க. இங்கே வந்து தியா வந்து உங்களோட ரூமில் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கா. தியா இவன் என் அத்தை பொண்ணு, ஊர்லேருந்து வந்து தங்கியிருந்தான்னு சொன்னால, அதான் அவளோட ரூமில் தான் பறந்துட்டுருக்க. கரெக்டு தான், என்னோடய ரூமில் தான் அவள் இருக்கா. கரெக்டு தான், இதுவே லைட்டாக சந்தோஷமாக இருக்குது. மாமா நான் அங்கே கீழே ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் இருந்துக்கிறேன். ஓகே ஓகே நீ அங்கே தங்கிக்கோ. நானுமே அதான் சொல்லணும்னு நினச்சேன். நீ எதுவும் சேச்சா அப்போல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் தப்பு எடுத்துக்கல, ஆஃபீஸ் டைம் ஆச்சே. சரி ஓகே தியா நீங்கள் பாருங்கள். ஓகே வை அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே மேலே போயிட்டா. இங்கே தியா பின்னாடி இங்கே ஜங்குக்கு போகிறாரு. லைட் அப்படி திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. நீங்கள் போயிட்டு நீங்கள் கடன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்புறீங்க. நீங்கள் எதுவுமே செஞ்சுலாம் வைக்கல, செஞ்சு வைக்கவும் இல்லை, நீங்களும் சாப்பிடவே இல்லை. சரி போயிட்டு நம்ம வந்து கேட்டரிங்கில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஏன்னா வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க. இங்கே பொறுமையாக 6 அமரை கிளம்பி ஜங்குக்கு தியா அப்படியே பொறுமையாக ஒரு 10 மணிக்கு மேலே அப்படியே வராங்க ஆஃபீஸ்க்கு. பார்க்குறீங்க, ஓ இப்போது இந்த பிரான்ச்சுக்கே மாறிட்டிங்களா? யூஎஸ் பிரான்ச்சு, பட் இப்போது இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குற மாதிரி இருக்குது. பட் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்ருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வந்து ஜங்குக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடுவீங்க. அதேமாதிரி வரீங்க. வந்து பார்த்தா அங்கங்கே கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் கொஞ்சம் கிச்சன்லாம் கந்தரகோலமாக கடந்துட்டுருக்கு. கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே நீட்டாக அடுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நூடுல்ஸ் மட்டும் போட்டு அப்படியே மேலே பவுலில் அப்படியே கையோடு எடுத்துகிட்டு கீழே தான் உங்கள் ரூமில் கீழே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அப்போ டோரை க்ளோஸ் பண்ணதான் வெளில வரவே இல்லை. உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் இப்போ சிஸ்டம்லேருந்து இப்போ லேப்புக்கு மாற்றிட்டாங்க. நீங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டீங்க. இப்போ சிஸ்டமில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னென்ன பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டட் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கான்சன்ட்ரேட் எல்லாமே இப்போது ஒர்க் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கஹாலிக்காக மாறிட்டீங்க அப்படின்னா சில விஷயம் ஜங்குக்கு பற்றி மறக்கிறதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாறிட்டீங்க.
இப்போ ஒர்க் பார்க்குறீங்க. இங்கே தியாவும் ஜங்குக்கும் வெளியில் வந்து அவுட்டிங்லாம் போயிட்டு ரொம்ப லேட் நைட்டு 11 கிட்ட தான் வராங்க போல இருக்குது. ஓகே என்னடா போடாடி சே இப்படி இல்லாமல் இருப்ப நீ என்ன எப்படி இருப்ப ஆ டே வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கு டி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா ஒத்த பொண்ணு பார்த்தா என்ன ஆகுறது அது கதவு க்ளோஸில் தான் இருக்கு இங்கே பேசுகிறது எல்லாமே கேட்குது ஏன்னா வீடே சைலண்ட்டாக இருக்குன்றப்போ கேட்கும்ல உங்களுக்கு அப்படியே காதை பொத்திட்டு அப்படியே கண்ணில் தண்ணியாக வந்துட்டுருக்கு ஒழுங்காக உன் வேலையை மட்டும் பாருவேன் தேவையில்லாத எதுவும் யோசிக்காத அப்படின்னு நீங்களாவே பேசிக்கிட்டு அடுத்த நிமிஷம் அப்படியே நீங்கள் லேப்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் படம் தூங்கிட்டீங்க எதுவுமே யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பட் அதையும் தாண்டி வந்துக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளால் ஜங்கு கூட நினைப்பு வந்துக்கிட்டே இருக்குது டைம் ஸ்கிப் ஆகுது இப்போது அடுத்த நாள் காலையில் எதுவுமே சாப்பிடல கேண்டீனில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க ஜங்குக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அதனால் பார்க்குறாரு நேற்று வந்து அவுட்டிங் போயிட்டாங்க சாப்பிட்டே வந்துட்டாங்க அதனால் தெரியல இப்போ காலையில் வந்து அவரவே டைனிங் டேபிளில் பார்க்குறாரு எதுவுமே இல்லை ஏன்னா எதுவுமே பண்ண வச்சுருக்கா பண்ணுவாள் எப்போவுமே என்னடா ஜங்கு எதுவும் இல்லையா என்ன இல்லை ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் சரி ஓகே பா அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் அப்படியே கூட வந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேருமே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்கிறப்போ கால் வருது தியாவுக்கு மட்டும் ஓகே ஓ ஃபர்காட் தட் ஹோட்டல்லேடா ஓகே 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 ஸ்கெடியூல் எப்போ மேம் 10 மேம் பட் ஆனால் இப்போது 11:30 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரி ஓகே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டுங்க தியா வந்து கட் பண்ணுறா என்ன தியா என்னாச்சு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நான் மறந்துட்டேன் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல ஸோ ஆஃபீஸ் போயிடலாமா ஸ்டாஃப் கேன்டீனில் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க ஆஃபீஸ்க்கு வந்தால் இப்போது ஸ்டாஃப் கேன்டீனில் எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும் ஃபுட் வந்து நல்லாயிருக்கும் கூகுள்ன்றப்போ வெரைட்டியாக இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டில் தான் சமைக்கலல்ல அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பீங்க ஆல்ரெடி நீங்கள் இங்கே தியா வந்து ஜங்கு நீ சாப்பிட்டுட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னா ஒரு 10 மினிட்ஸாக ஒன்றும் பெருசாலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது போயிட்டு வந்துடுறேன் சரி ஓகே வெயிட் பண்ணுறேன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனி டேபிள் தான் அப்படியே உட்காந்துருக்காரு இங்கே பெரிய ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் வந்து ஃபுட் அவங்களாவே எடுத்துகிட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி அதாவது பிகினர்ஸ்லாம் வந்து தானாகவே போய் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போது நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க ஆப்போசிட்டில் ஒரு பையன் வந்து ஹாய் ஹாய் என்ன நீவா ஆமாம் ஆனால் ஜாயின் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் ஓ நான் 3 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் ஓ ஓகே ஹாய் உங்கள் நேம் என்னோட நேம் ஒயின் பை த வை ஐம் ரித்திக் வாட் ஐம் ரித்திக் கால் விழுந்துச்சா ரித்திக் RITHIK ரித்திக் ஓகே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சுக்கிட்டு ஹாய் சொல்கிறீங்க நீங்கள் வந்து அப்படியே கேஷுவலாக அப்படியே அந்த ஃபுட் வர வரைக்கும் உட்காந்துட்டு இருந்திருப்பாரா ஸோ அப்படியே உங்களை பார்க்குறாரு நீங்கள் வந்து அப்போ தான் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு லைட்டஸ்ட் ஸ்மெல் வர கொடுத்துட்டு நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க ஃபர்தராக ரித்திக்கும் வந்து பேசிகிட்ருக்கான் ஸோ பேசவே நீங்களும் வந்து பேசிகிட்ருக்கீங்க உங்களை பற்றி கேட்குறான் நீங்கள் வந்து என்ன டொமைன் நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கேட்டுட்ருக்கான் நீங்கள் வந்து அது ரிலேட்டட் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க ஸோ இங்கே ஜங்குக்குமே இங்கே ஃபுட் வந்தோடனே ஜங்குக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பார்த்துட்ருக்காரு நீங்கள் பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க பார்த்தா ஜங்குக்கு ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க பட் ஆனால் எதுவும் பேசணும்னு தோணல வாங்க போகலாம் போகலாம் ரித்திக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே திரும்பி போயிருப்பீங்க அவ்வளோதான் இங்கே பெருசாக ஜங்குக்கு பெரிய ரியாக்ஷன்லாம் கிடையாது பட் ஆனால் பார்த்துருப்பாரு ஒரு மாதிரி பார்த்துருப்பாரு இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது உங்களோட வேலையை நீங்கள் பார்க்குறீங்க எங்கள் ஜங்குக்கு வந்து வெயிட் பண்ணியிருப்பார் இல்லையா தியா வந்தோடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருமே அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது நீங்கள் வந்து ஆஃபீஸ் விட்டு நீங்கள் வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் எப்போவும் போல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க அதை அப்படியே போட்டு சூடு பண்ணி அப்படியே உங்கள் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க அவ்வளோதான் நைட்டு வந்து பார்க்குறாரு என்ன இன்றைக்கும் எதுவும் பண்ணல என்ன பண்ணுறாவ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கலான்னு வராரு அதுக்கடி தியா என்ன ஜிக்கே இல்லை எப்போ அவள் ஃபுட் பண்ணி வச்சுருவா பட் ஆனால் எதுக்குன்னு தெரில 2 நாளாக பண்ணவே இல்லை விடுடா அந்த பொண்ணு டயர்டாக இருக்கும்ல விடு எதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம்டா விடு எனக்கு ஏதாவது பாஸ்தா அந்த மாதிரி பண்ணிவிடேன் சரி ஓகே நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேண்ணே
சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆர்டர் போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சரி வாங்கிட்டு பார்சலோட மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் இந்த பவுல் வைக்கிறதுக்காக வெளில வருவீங்களா? அவர் பார்க்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பட் ஆனால் திரும்ப அப்படி கண்ணுக்கா மாரி உள்ளே போவீங்களா? ஏன் இல்லை? என்ன என்ன அவாய்ட் பண்ணுறியா? இல்லை புரியல. இல்லை என்ன திமுறா? இல்லை எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? ஓ புரியல. சரி சார், ஏன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வைக்க முடியாதா? டின்னர்லாம் பண்ணுவேன் முன்னாடி, எதுவுமே பண்ண மாட்டேற? ஓ ஓகே. பாருங்கள், நாங்கள் இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீச்சில் போயிட்டு ஸ்டே பண்ணிக்கிறேன். இங்கே என்னால் வேலைக்காரி மாதிரிலாம் வேலை செய்ய முடியாது சார். எங்கள் ரெண்ட் பே பண்ணுறதுக்கு கூட நான் தயாராக தான் இருக்கேன். இந்த ரூமுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் பே பண்ணிடுறேன். என்னால் அப்படிலாம் பண்ணி வைக்க முடியாது. ஏன் முன்னாடி பண்ணி வச்சுருந்தேன்? முன்னாடி பண்ணதுக்கு ரீசன் இருந்துச்சு. ஏன் இப்போ என்னாச்சு? இப்போ பண்ணணும்னு எனக்கு தோணலை, ரீசன் இல்லை. நீங்கள் எதுவுமே அதுக்கப்புறம் பேசவே இல்லை, போயிட்டீங்க. ஏய், நீங்கள் எதுவும் திரும்பவும் பேசவே இல்லை, பார்க்கவும் இல்லை. அப்படியே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்க. கொழுப்புடி கொழுப்பு. அதான் அவாய்ட் பண்ணுறது நல்லா தெரியுது. அதனாலாம் உன் காலை பிடிச்சிட்டு தொங்கவும் முடியாது, திரும்பி வர முடியாது. இதெல்லாம் நினச்சி நான் திரும்ப வருவேன்னு கூட நினைப்பேன், நீ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வந்திருக்கும், வாங்கிட்டு அவர் மேலே போயிருப்பார். அப்படி தான் டே பை டே எப்படி டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இங்கே தியாவும் ஜங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி க்ளோஸ் ஆகுறாங்க. ஃபிசிக்கலாக இல்லை, பட் ஆனால் மென்டலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தியா கூட க்ளோஸ் ஆகுறாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது அந்த லவ்ன்ற ஜோனுக்குள்ளே இன்னும் போகிற மாதிரி இங்கே தியாவுக்கு வந்து இன்னும் ஃபீல் ஆகவே இல்லை. ஏன்னோ தெரில, ஒரு மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இது லவ்னு ஒரு ஃபீல் வரவே மாட்டேங்குது. பட் இப்போ வரைக்கும் ஜங்குக்கு ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் இப்போது வந்து ரித்திக் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. ரித்திக் இல்லாமல் கேன்டீன் வர்றதே கிடையாது. கேன்டீனில் எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கீங்களோ ரித்திக் கூட பேசிக்கிட்டே நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக்கும் தியாவும் வரும்போதெல்லாம் ஜங்குக்கு வந்து உங்களே பார்ப்பாரு. நீங்கள் என்ன கண்டுக்கவே மாட்டீங்க, உங்கள் வேலை என்னவோ அப்படின்ற மாதிரியே தான் பார்த்துட்ருப்பீங்க. இப்போது ஒரு ஃபைன் டேங்க. டீ ஜெகே என்னதியா? அப்புறம் வேற இல்லை புரியல. என்ன ஜங்கு காய்ச்சி உனக்கு? முன்னாடி என்கிட்ட ட்ரை பண்ணும்போது வேறு மாதிரி பேசுவேன், வேறு மாதிரி. இப்போ டோட்டலாக மாறின மாதிரி இருக்கே. என்னடா உன் பிரச்சனை? இல்லை எனக்கு என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, என்னை பாரு. என்ன இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். டீ நீ ஆடாது ஃப்ளட்டு கிங்காக இருப்ப. எப்போ பாரு 4ல் 2 வார்த்தை பிக்கப் லைன்ஸாக இருக்கும்டா. பட் இப்போது நீ பேசவே மாட்ற. என்னாச்சு ஜங்கு? சம்திங் ஃபிஷி, சரியில்லை. ஹேதியா என்னடி? என்ன பேசுகிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. உங்களே பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்கள் சிரித்து சிரித்து எப்பவும் போல தான் நீங்கள் ரித்திக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. இங்கே ரித்தி அப்படியே டக்குனு உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் என்ன பண்ணுற? இல்லை ரித்திக் கையை விடு. தெரிலவன் கை வேணும்னு தோணல, பிடிச்சிக்குவா. ரித்தி என்ன பண்ணுற, கை விடு அப்படின்னு சொல்லி கை இப்படியே பிடிச்சி இழுக்குறீங்க. ரொம்ப பிடிச்சிக்கிட்டு, இல்லை ரித்தி கை விடு, பேசணும், பேச விட ப்ளீஸ். ரித்தி என்ன பேசணும்? வேண்டாம் கை விடு, கை விட்டு சொல்லு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரித்திக் வந்து இல்லை இல்லை நான் சொல்லணும், உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இல்லைடா நீ கையை விட்டுறான, கையை விட்டதுக்கப்புறம் சொல்லு எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே டக்குன்னு ஜங்குக்கு செம்மையாக கோந்துருச்சு. கடகடன்னு வந்துட்டு இந்த ரித்திக்கோட சட்டையை பிடிச்சி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டாரு. கை உருவிட்டு வந்துருச்சு. என்னாச்சு என்னாச்சு சார்? என்ன பண்ணவன? என்ன கை பிடிச்சி எடுத்தானா? என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்ன்ட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒரு 4 அரை. டி ஜெகே என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. எங்கள் தியா வந்து இழுக்க ட்ரை பண்ணுறா. நீங்கள் வந்து சார் என்ன சார் பண்ணுறீங்க? ஏய் உனக்கு கை பிடிச்சி எடுத்தான் கரெக்டா சார்? அப்படின்னு உங்ககிட்ட நான் வந்து சொன்னேண்ணா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிற? நான் பார்த்தேன் அங்கேருந்து. சார் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, இது எங்கள் பர்சனல், இது
ஆஃபீஸ் அவர் கிடையாது. எதுக்கு தேவையில்லாமல் அவங்க மேலே கை வச்சுங்க? இதோ பாருங்கள், தெல்லுங்க சார், விடுங்க. ரித்தி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எந்திரி 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 ரித்திக் எந்திரி. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படி நின்றுட்டுருக்கான். ரித்திக் வந்து நின்றுட்டுருக்கான். இங்கே ஜங்கு வந்து உங்களே மறக்கிறாரு. சிம்பிளி ரித்திக்கும் சேர்த்து தான். சார் ஜஸ்ட் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எதுக்கு சார் என்ன தேவையில்லாமல் அடிச்சிங்க? நீ பேசிகிட்டு இருந்தியா, கை பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். போத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே தியாவோட கை பிடிச்சி எடுத்துகிட்டு திரும்ப வந்து டேபிளில் உட்காராரு. உங்களை முறைச்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. டீ எதுக்குடா இவ்வளோ கூப்பிட்ற? ஒன்றும் இல்லை தியா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்து ரித்தி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை திருப்பி பார்க்குறீங்க, கழுத்தை பார்க்குறீங்க, கையை பார்க்குறீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரித்தி வந்து இங்கே பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க. எப்படி சொல்கிறேன்னு தெரில, பட் எனக்கு என்ன பதில் சொன்னாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டு ப்ளஸ் வந்து ரோஸ் வச்சு கொடுக்குறான். இங்கே தியா பார்த்துட்டா. டீ ப்ரப்போஸ் பண்ணுறான்டா, எதுக்குடா தேவையெல்லாம் போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டான் அந்த பையனை, போடா இவனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தியா வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே பல்ல காமிச்சிட்டே ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கு. நீங்கள் வந்து ரித்திக் என்ன பண்ணுற, எல்லோரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி, அதனால தான் வாங்கோ, என்னை அசிங்கப்படுத்துறாது ப்ளீஸ். ஆல்ரெடி அடியெல்லாம் வாங்கியிருக்கேன், இதை பார்த்து செய் ப்ளீஸ் வாங்கி. டீ எனக்கு இல்லை, விருப்பம் இல்லை. ஆல்ரெடி நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம். ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கிக்கோண்ணே, என்னை அசிங்கப்படுத்துறாது ப்ளீஸ். அப்புறமா நான் கூட புரிஞ்சுக்கிறேன், இப்போ வாங்கிக்கோ ப்ளீஸ். எல்லோரும் பார்க்குறாங்க, அட்டிலாம் வர வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களே பார்த்துட்ருக்காரு. தியா பல்ல காமிச்ச மாதிரி ஒரு மாதிரி ரசித்த மாதிரி பார்த்துட்ருக்குங்க. சரி ஓகே, அப்புறமா நீ எதுவும் டார்ச்சர் பண்ண மாட்டேல்ல? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இப்போதைக்கு தயவு செஞ்சு வாங்கிக்கோ. சரி ஓகே, ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவே நீங்கள் வாங்கிக்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு ஏன் தெரில அவ்வளோ பொக்கன்னு பொக்கையுது. இங்கே தியா அப்படியே கை தட்டிட்டு வா சூப்பர் 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 ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கிளாப் தட்டவே அங்கே இருக்கிற மற்ற ஸ்டாஃப்ஸுமே கிளாப் தட்டுறாங்க. இங்கே ஜங்குக்கு மட்டும் தான் முறைச்ச மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காரு. டீ கிளாப் பண்ணுடா, அந்த பையனை அடிச்சிருக்க வேற, கிளாப் பண்ணு. கிளாப்பு பண்ணுறேன், அப்புறமா பண்ணுறேன். கிளாப்பில் உனக்கு ஸ்லாப்பு தான் கொடுக்கணும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இங்கே இதே அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கு. டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே திரும்ப ரித்திக் கூட எப்படியே போயிருப்பீங்க. இங்கே உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து விருப்பமே இல்லை. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போயிட்டு அதான் எப்பவும் போல் நூடுல்ஸ் போட்டு அப்படியே உள்ள எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இன்றைக்கி வந்து தியா வந்து லேட்டாக வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தியா வரவே இல்லை. ஆஃபீஸ்லேருந்து ஜோங்கு மட்டும் தான் வந்திருக்காரு. ஏய் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து என்ன கதவு தரேன்னு என்னன்னு சொல்லுங்கள். என்ன ஃபுட்டு முறையே கதவு தரேன். இல்லை என்னன்னு சொல்லுங்கள். நான் எதுவும் ஃபுட்டில் அதை பண்ணலை. இந்த பார், கதவு தரேன்னு சொன்னேன், கதவு தரேன். உங்ககிட்ட பேசணும். எனக்கு எதுவும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கல்ல, ஆனால் எனக்கு இருக்கு. கதவு தரேன். திறக்கிறியா இல்லை உடச்சிட்டு? நீங்கள் அப்படியே டக்குன்னு திறக்குறீங்க. என்ன டக்குன்னு உள்ளே வந்துட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணியிருப்பார். என்னடி தும்முறா? ஏன் கதவு திறக்கிறதுக்கு ரொம்ப வலிக்குதா? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, அப்படி நின்றுட்டுருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். என்னன்னு சொல்லுங்கள், சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய அதாவது நாவல் புக்கெலாம் வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க போல இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். என்ன அவாய்ட் பண்ணுறியா? திமுற உனக்கு? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. சரி என்ன சொன்ன அவன்கிட்ட? எதுடி வாங்கினேன்? என்ன சொன்னேன், என்ன எதுக்குடி வாங்கினேன்னு கேட்குறீங்க? எனக்கு புரியல. நடிக்காத. நீ கார்டு வாங்கின நான் பார்த்தேன். என்ன எழுதிருந்தான்ல? உங்களுக்கு எதுக்கு? அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? அதான் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை பாருங்கள். ஓ அப்போது என்னை லவ் பண்ண, என்னை தவிர யாரையும் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலாம் கதை.
அப்படி தானே? நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அது தெரியுதடி, தெரியுது. நான் கூட நினச்சேன். உஷாரு நீ, உஷாரு. இப்போ இல்லைன்னா இன்னொருத்தன் பாருங்க, நான் கடைக்கு பேசுங்க. அவ்வளோதான் மாமா உங்களுக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு கேட்க வேண்டியது. நீங்கள் கேட்கணும் என் தலையில் எழுதிருக்கு போல இருக்கா. தயவு செஞ்சு வெளில போங்க. ஏய், இது ஏன் வீடு? நான் இதுக்கு வெளில போகணும். ஓகே, நாளைக்கு நானே கிளம்பிடுறேன். இது பாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவள் எழுந்த காடைங்க, அவள் கொடுத்த காடைங்க, அது எதுக்கு உங்களுக்கு? ஏய், அப்போது அவனை அக்செப்ட் பண்ணிட்டியா? அது எதுக்கு உங்களுக்குன்னு கேட்குறேன். அப்போது நீ அக்செப்ட் பண்ணிட்ட, அதனால இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் கரெக்டா? அவன்கிட்ட சொல்லிட்டியா ஜங்கு என் மேலே எழுதாத இடமே கிடையாது அப்படின்லாம்? நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க. என்னடி மறைக்கிற? சொல்லிட்டியா? சொல்லு. இந்த மாதிரி இப்படி ஒருத்தன் என்ன ஒன்று ரசித்தான், நானும் அவனை ஒன்று ரசித்தேன். பட் இப்போ தான் தெரிஞ்சிட்டோம். சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபரோடா வராரு. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உதட்ட அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. மரியாதை விடுங்க மாமா, எனக்கு அவ்வளோ கூட பார்க்குது, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு நீங்கள் மட்டும் போய்ட்டு பெட்டில் அப்படியே உட்காருவீங்க. என்னடி தும்முறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் உட்காருவீங்க. உட்காந்தோடனே உங்கள் ரெண்டு சைடுமே அவரோட கையால் வச்சு அப்படியே லாக் பண்ண மாதிரி உங்கள் ஃபோர்வர்டும் அவரோட ஃபோர்வர்டும் இடித்த மாதிரி அப்படியே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காரு. மாமா தள்ளுங்கன்னு சொன்னேன். என்ன லவ் பண்ணுறியா அவனா? ஆமாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏய், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கெட்டு அப்படியே பிடிச்சி அவரோட ஃபோர்ஹெட் வந்து இப்படி இடித்த மாதிரி இருந்திருக்குன்னு சொன்னா இல்லையா, அவரோட லிப்பும் இப்போ உங்களோட லிப்பும் அப்படியே மீட் ஆகுது. தள்ளுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ் பாட் கிட்ட அப்படியே உங்கள் ரெண்டு கையை வச்ச மாதிரி தள்ளுறீங்க. பட் ஆனால் அந்த ரெண்டு லிப்பும் மீட் ஆகிருக்கும் இல்லையா, அவர் உங்கள் லிப்போட இடித்த மாதிரி நின்றுட்டுருப்பார் இல்லையா, அப்படியே இப்போது கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி வைல்டாக போகுது அந்த கிஸ்ஸு. நீங்கள் தள்ள ட்ரை பண்ணுறீங்க, பட் ஆனால் முடியல. இப்போ அப்படியே உங்களை பெட்டில் தள்ளிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு அப்போது அந்த கிஸ் ரொம்ப ஒரு மாதிரி வைல்டாக வெறித்தனமாக அப்படியே போயிட்டே இருக்குது. நீங்கள் என்ன தான் தள்ள ட்ரை பண்ணாலும் முடியலன்ற மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அங்கங்கே அவரோட கை இப்படி இப்படி ஆகிட்டே இருக்கு. என்னடி இதெல்லாம் சொன்னியா? இதெல்லாம் போய் சொல்ல வேண்டா. இந்த மாதிரிலாம் பண்ணோம், இந்த மாதிரிலாம் நீ பண்ண முடியாத, ஆல்ரெடி ஒருத்தன் பார்த்துறேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்கு. அப்படியே நீங்கள் பிடிச்சி அப்படியே தள்ளுறீங்க. பாருங்க மாமா, அவ்வளோதான் உங்களுக்கு. இருந்த மரியாதையை கெடுத்துக்காதீங்க. என்னடி வெக்கமா உங்களுக்கு? அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களா? நான் அக்செப்ட் பண்ணல, அவன் அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக கார்டு மட்டும் தான் வாங்கி வச்சேன். ஆனால் நீங்கள் கல்யாணன்ற ரேஞ்சுக்கு கொண்டு போய் வச்சுருக்கீங்க. எனக்கு அது தெரியாதுன்னு நினச்சிங்களா? வீட்டில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் அம்மா சொல்லிட்டாங்க. என்ன தியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, ஆனால் நான் மட்டும் எவனையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. நீங்கள் யார் கூட ஜோடி போட்டு போனாலும் இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் பிறந்தனுமே விட்டணும்ல. விட்டுட்டேன். எனக்கு என்ன உரிமையும் இல்லையே உங்ககிட்ட. நீங்கள் இல்லை, நான் தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய தேவைக்காக தானே வந்தேன். நான் தானே ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சேன். அதனால் உங்கள் மேலே தப்பு இல்லை மாமா, தப்பு இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் என்கிட்ட வர தப்பு. அதனால் நான் உங்களை தள்ளி விடுறதுலாம் தப்பில்லை. மரியாதை இந்த ரூமை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி தப்பான்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. டக்குன்னு ஒருமே வெளில போயிட்டார். இங்கே ஜங்குக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புரிய ஆரம்பிக்குது. எதுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் ஜெலஸ் ஆகுது, எதுக்கு நான் இப்படி கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. என்னடா பண்ணி வைக்கிறேன், தியாகிட்டே நெருங்க முடியல, இவளை விட்டு வரவும் முடியல, இதுக்கு பேர் என்ன தான் அப்படின்ற மாதிரி அப்படி தான் இப்போது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே ஒரு 1 வீக் கிட்ட அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க, ஜங்குக்கு வேலையை பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் ரித்திக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கீங்க. இங்கே ஆஃபீஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ருமாராக போயிட்டே இருக்குது. ரித்திக்கும் நீங்கள் வந்து டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதை ஜங்குக்கால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப கோவமாக இருக்குது. இங்கே என்ன காசி பேசுகிறதுக்கு தான் ஆஃபீஸ் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க கிட்ட கத்தவும் ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே தியாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. டீ
நான் மட்டும் ஒன்று கேட்கவா? என்னதுயா? இல்லை, நீ ஏதாவது அந்த ஒயின் பிள்ளைய லவ் பண்ணுறியா என்ன? ஷாக்குங்க. இல்லையே. டி, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. உன் அத்தை பொண்ணு வேற, ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்க, உனக்கே தெரியாமல் லவ் பண்ணுறியா என்ன? தியா, சொல்லுடா, எதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவே அவருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி உறுத்துற மாதிரியே இருக்குது. சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. உங்களுக்கும் அவருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றதே சொல்கிறாரு. டீ, எல்லாம் மனுஷனாடா நீ? உணவில் நல்லவன் நினச்சிட்டான்ல சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி இப்படியே உட்காந்துக்கிறா தியா. தியா, சாரிண்ணே, எனக்கு தெரில, என்னால் அவளை விட்டு விலகவும் முடியல. சேம் டைம் அவ கூட யாரும் சேர்ந்தாலும் எனக்கு பிடிக்கல தியா. அது பேர் தான் லவ்டா. ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இது எதுவுமே தேவையில்ல, ஸ்டாப் பண்ணு. உன் வீட்டில் பேசு. என் வீட்டில் நான் பேசிக்கிறேன், வேண்டாம், நான் கிளம்புறேன். நான் திரும்ப யூஎஸ் பிரான்ச்சுக்கு மாறிடுறேன். என்னை ஏன் அங்கேருந்து போகிறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் தான் உனக்காக யோசிச்சு வந்துட்டேன். சாரி, நான் கிளம்புறேன். தியா 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 நிறுத்துச்சோங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி சி போடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட தியா அப்படியே கிளம்பிடுறா. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி கில்ட்டில் உயிர் போகிற மாதிரியே இருக்குது. பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைக்கிது. உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆஃப் த இந்தியாவே இருந்துகிட்ருக்கு. முடிவே பண்ணிட்டார், லவ் தாண்டா, அவளை விட்டு நம்மளால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாரு. இங்கே நீங்கள் ரித்திக் கூட பேசினா இங்கே பொசஸ் தாங்கள் அள்ளி இப்படி தெளிக்கிறாரு இங்கேருந்தே. பேசாத கண்ணாலே முறைக்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 வீக்ஸாக அந்த தியான்ற பொண்ணே வீட்டில் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் அப்படியே மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போய் பார்க்குறீங்க. அந்த ரூம் அப்படியே க்ளீனாக இருக்குது. என்னடி நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இல்லை, என்னோட ஒரு ஒரு என்ன என்னோட குர்த்தி ஒன்று இங்கே மிஸ் ஆகிடுச்சு, அதான் இருக்கான்னு பார்க்குறதுக்காக வந்தேன். அது எங்கே தான் இருக்குது பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. பட் ஆனால் டக்குன்னு நீங்கள் போய் கீழே போகிறீங்க. உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. அவருமே பின்னாடியே வந்துட்டு என்னடி தியாகன்னு தெரியா அனுப்பி வச்சிட்டேன். அவன் மேலே எனக்கு லவ் இல்லைன்னு இப்போ தான் புரிஞ்சுது. உன்னை தான் லவ் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. என்ன பார்க்குற? ஆமாம், உன்னை லவ் பண்ணுறேன். என்னால் வேறு யாருக்கிட்டையும் உன் கூட இந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு தோணுது. நீங்கள் திரும்பவும் முறைக்கிறீங்க. என்ன முறைக்கிறானா அவனா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபார்வர்டாக வந்துகிட்டே இருக்காரு. தயவு செஞ்சு வெளில போறியா? என்னடி மரியாதைலாம் குறையுதா? மரியாதைல எல்லாமே குறையும் கையிட்ட மேலே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறீங்க. ஏய் என்ன தெரியாமல் பண்ணிட்டா? என்ன தெரியாமல் பண்ணியா? தப்பா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. எனக்கு ரித்திக்கு பிடிச்சிருக்கா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏய் என்ன பேசுகிற? ஆமாம், ஆஃபீஸில் நடக்கிறதுலாம் காசிப் கிடையாது, உண்மை. நான் அவங்ககிட்ட லவ் சொல்லிட்டேன். போய் சொல்லாடி, கடுப்பாகுது எனக்கு. நான் என்ன போய் சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு அதுலேருந்து ஒரு நாவல் புக் எடுத்து அப்படி படிச்சுட்ருக்கீங்க. இது பார், என்ன உண்மையாக சொல்கிறேன்? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு கடுப்பாகுது. உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, இதான் உண்மை. ரித்திக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ரித்திக்கிட்ட நான் லவ்வை சொல்ல போகிறேன். என்ன? ஆமாம், இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் படுத்து நல்லா தூங்கிடுங்க. இப்போ அப்படியே டேஸ்க்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்புறீங்க. அவர் காலையிலே என்னமோ அவர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டு பார்க்குறாரு, நீங்கள் ஆளை காணோம். ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டீங்க போல இருக்க. இவ்வளோ எப்படி கரெக்ட் பண்ணுறது தெரியல, கடவுளே காப்பாற்று. அவன் வர கரெக்ட் பண்ணி போடுவான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிங்கிட்டே கடகடன்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸில் கொஞ்சம் சாப்பாடெலாம் அப்படியே கட்டிக்கிட்டு அவர் அப்போ ஆஃபீஸ்க்கு வராரு. நீங்களும் ஒரு திக்கும் இப்போது கேண்டீனில் உட்காந்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் அப்படியே கிராஸ் பண்ணியிருப்பார். இப்போது உங்களுக்கு கால் வருது, உங்களோட கேபினுக்கு கால் வருது. பார்த்தா அது ஜங்குக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உங்களை வர சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் கேபினுக்கு போகிறீங்க. போனோடனே டக்குன்னு டோர் லாக் பண்ணிட்டாரு. சார் என்ன சார்? ஓகே சார், இல்லை
உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. அவர் இப்போ அவரோட சேர்லேருந்து எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு அந்த சேர் அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துட்டு அந்த சேரில் அப்படியே உட்கார வச்சுட்டு, என்ன சார், என்னன்னு சொல்லுங்கள். ம், சார் சொன்னால் எல்லாத்தையும் செய்வியா? சார் சொல்ல வேண்டியதை சொன்னால் மட்டும் கேட்பேன் சார். ம், சரி 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 ஓகே, நீ எதுவும் கேட்கலாம் வேண்டாம், அப்படியே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டேப்குள்ளே அவரோட கை போகுது. சார் என்ன பண்ணுறீங்க? சார் இல்லை, மாமா, மாமான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை அப்படியே உங்கள் ப்ரெஸ் பாட் கிட்டே போகுது. மாமா தள்ளுறியோ? ம், எந்த மாமா எனக்கு பிடிக்கலையே, நீ சொல்கிற மாமா வேறு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரெஸ் பாட்டை வந்து இன்னும் ஒரு மாதிரி மசாஜ் பண்ணுற மாதிரி அழுத்தி அழுத்தி அப்படி கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு என்ன தான் பிடிக்கலன்னு இருந்தாலுமே கூட அவரோட டச்சஸ் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? லைட்டாக நீங்கள் ஃபீல் ஆக்குறா இன்னும் ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை அப்படி ப்ளே ஆகுமா? டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டு, என்ன நீங்கள் கூப்பிட்றப்பல நான் வருவேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? முடியாது, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி போவீங்களா? உங்களுடைய பேக்கப் பண்ணிவிட்டு, இது பாரு, லவ் பண்ணுறேன், என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ, எனக்கு தேவை அது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நான் ஆனால் வெறுக்கிறவங்கள ஏன் ஏன் நான் பண்ணது தப்பு தான் எனக்கு தெரியும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுறே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பேக்கப் பண்ணிட்டு லைட்டாக அவரோட கண்ணில் டேர்ஸ் விழுறது உங்கள் ஷோல்டரில் உங்கள் ட்ரெஸ்ஸையும் தாண்டி நனையிறதுன்றது தெரியுது உங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் எதையும் பொருட்படுத்தவே இல்லை, அப்படியே டக்குன்னு வெளில போயிட்டீங்க. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து புலம்பிகிட்டே இருக்காரு. டே பை டே இப்படி தான் அவங்ககிட்ட ஒர்க் ரிலேட்டட் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு கொஞ்சம் அவரோட டச்சஸ் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து தள்ளி விட்டுருப்பீங்க, ஆனால் இப்போலாம் அப்படி தள்ளி விடுறது கிடையாது. பட் என்னமோ தெரில, அவர் டச் பண்ணும்போது லைட்டாக அப்படி வேண்டான்னு சொல்லுவீங்க, பட் ஆனால் அதை அப்படியே ரசிப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே தள்ளி விட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போயிடுவீங்க. இப்போ அப்படி தான் திரும்ப அப்படியே கூப்பிட்ருக்காரு உங்கள் லேப்பில். அவர் வந்து லைட்டாக வெயிட் வந்து இல்லை, பட் லைட்டாக வந்து அவரே வந்து உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு, என்ன பாரு பேபி, என்ன பிரச்சனை உங்களுக்கு, விட்டுறீங்களா, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறீங்க. என்னடி, மன்னிக்க மாட்டியா? 3 months ஆச்சுடி ஒன்று பிரிஞ்சதான் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறீங்க. திரும்ப அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிட்டு திரும்ப அப்படியே அழுன்னு அழறாரு. என்ன பிரச்சனை? என்ன அந்த பொண்ணுக்கிட்ட உங்களால் போக முடியலண்ணா? என்கிட்ட போகணுண்ணா? சரி ஓகே, நைட்டு எனக்கு ஓகேங்க, எனக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், அதனால் ஓகே. ஏய் என்ன பேசுகிற? அதான் உங்களுக்கு எப்படி தேவைப்படும், அந்த தேவைக்காக நைட்டு எனக்கு ஓகேங்க, எந்த ரூம்லன்னு மட்டும் சொல்லுங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே தெரியல அப்படின்ற மாதிரியே இருக்குது. இப்போ ஈவினிங் போயிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இங்கேன்னு பார்த்தா ஜங்குக்கு வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. என்ன ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூம்லேருந்து வெளில வர மாதிரி வரீங்க. சாரியில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. டக்குன்னு வந்தோடனே உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி வைல்டாக அந்த கிஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. ரொம்ப நாள் பிரிஞ்சிட்டு இருந்ததுக்கு அந்த கிஸ் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக அப்படியே போக ஆரம்பிக்குது. நீங்களும் பேக்கேஜ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, நீங்கள் வர சொல்லிட்டு தானே வந்தீங்க, எனக்கு வேணும், எனக்கு தேவைன்னு தோணுது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் அப்படியே பேக்கேஜ் பண்ணுறீங்க. டக்குன்னு அப்படியே உங்களை தூக்கிட்டு அவரோட ரூமுக்கு தான் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு, உங்களை படுக்க வைக்கிறாரு. அங்கங்கே அவரோட கை அப்படியே ப்ளே ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன எத்தனை டைம் மட்டும் சொல்லிவிடுங்க அப்படின்னு கேட்கவே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்னடி நீனும் அதே மாதிரி தான் பேசுவியா? தப்பார், நான் லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு தேவைப்படுறத தவிர ஃபீல் வரல மாமா. ஃபீல் வந்து அதை பற்றி பேசுகிறேன்னு நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட மேலே அப்படியே உங்களோட கையில் அப்படியே ப்ளே ஆகுது. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தோணலை. பட் ஆனால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரில அப்படின்றதுக்காக இப்போது அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. மேக்கப் பண்ணும்போது நீங்கள் வந்து மோகன்லாம் பண்ணுறீங்க, பட் ஆனால் அவரால் பண்ணவே முடியல. இப்போது அப்படி தான் உங்களுக்கு அவருக்கும் எல்லாமே முடிச்சுட்டு இப்போது அவர் உங்களை அப்படி இருக்க நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இப்படி படுத்துட்ருக்காரு. என்னம்மா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையோ? திரும்ப எனக்கு கொல்லாடி
அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் குத்துற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி தான் போகும். டைம்ஸ்க்கு போயிட்டு ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட கிராஸ் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க போல இருக்குது. உங்களால் ஒரு மாதிரி நடக்கவே முடியல. வாந்தி வாந்தி வர மாதிரியே இருக்குது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு முடியாமல் அப்படியே வந்து உட்காந்துட்ருப்பீங்களா? எங்கள் ஜங்குக்கு வந்து எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா இருக்கா சாப்பிட்டு எனக்கு வந்து நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊருன்னு உட்காந்துட்ருக்கீங்க. எப்போவுமே இப்படி தான் இருந்துகிட்ருப்பீங்க. இப்போது அதுமாரியே நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க ஜங்குக்கை பிடிக்கலன்ற மாதிரியே. பட் பிடிக்கும். பட் ஆனால் அவர் பேசினதெல்லாம் உங்கள் மனசுலேயே இருக்குன்றதெல்லாம் நீங்கள் இன்னும் மன்னிக்கவே இல்லை. இப்போ அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்கவே திரும்ப அப்படியே வாமிட்டாக எடுத்துகிட்டே இருக்கீங்க. என்னடி வாமிட்டாக எடுத்துகிட்டே இருக்க? தெரில நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போவீங்க. இல்லை வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனோடனே எங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? எங்கள் ஜங்குக்கு சந்தோஷம் தாங்கலை. அடுத்த நிமிஷமே உங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. டேய் என்னடா ஒன்றை நம்பி பிள்ளைய அனுப்பிச்சா என் பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளையா? பாவி 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 பயிலே நாசமாக போனோனே என்னடா பண்ண என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இங்கே திட்டுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஏதோ அதாவது இல்லாத்த அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குமா உங்களுக்கு? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பாவமாக முடிஞ்சு வச்சுட்டு சொல்லிட்டியா? இல்லடி எம் எம் மானத்தை வாங்குறதுக்குன்னே இருக்க நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு மா அவன் சொல்கிறதெல்லாம் பொய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே தூக்கி அப்படியே போட்டு உடச்சிட்டிங்க. கோத்தில் இருக்கா போல இருக்கா. எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு எப்படியே உட்காந்துருக்காரு. திரும்ப இன்னொரு ஃபோன்லேருந்து அவர் ஃபோன் பண்ணி அக்கா சாரி அத்தை அப்படின்னு சொல்லி அங்கே சமாதானத்தை வாங்கிட்டாரு. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் கல்யாணம் பண்ணிடலாம்டா அது ஏன்டா படுத்துற அப்படின்னு சொல்லி அங்கே திட்டி முடித்து ஊரில் கல்யாணம் பண்ணால் எதுக்கு அவசரமாக பண்ணுற அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்களாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே அதாவது சிட்டியிலே கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லி இங்கே ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் இங்கே உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவும் வந்து இங்கே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு. நீங்கள் ஊருன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கீங்க. எந்த ரிச்சுவல்ஸ்லையும் சிரித்த மாதிரியே இல்லை. இப்போ ஊருன்னு தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க? எனக்கு முடியல. என்ன முடியல? இரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜுவல்ஸ்லாம் அப்படியே ஒன்று அப்படியே கட்டிகிட்டே இருக்கார். எதுவும் தெரியல ஒரு மாதிரி டெம்டாவது ஜங்குக்கு பார்க்கும்போது நல்லா ஸ்வெட் ஆகிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரா. ஒரு மாதிரி பனியனோட இந்த பட்டு சட்டை இருக்கும் இல்லையா அதெல்லாம் கழட்டிட்டாரு. பனியனோட இருந்துகிட்ருக்காரு. உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ்லாம் கட்டுறதுக்கு உங்கள் மேக்கப்லாம் அப்படியே கலைக்கிறதுக்கெலாம் அவர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாரா. ஆல்ரெடி நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா? ஸோ ஒரு மாதிரி அவர் பார்த்தோன்னே டெம்ட் ஆகுது உங்களுக்கு. என்னடி எனக்கு தேவை எனக்கு தேவைன்னு சொன்னேன். வா இல்லை புரியல. எனக்கு நீ தேவை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட பனியனை பிடிச்சிட்டு போய் கூப்பிட்டு போகிறீங்க. அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது. பட் ஆனால் அதில் ஃபீலிங்ஸ் இல்லைன்றப்போ அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. என்ன பார்க்குற? வா. இல்லடி ஒரே ஒரு தடவை லவ் யூ மட்டும் சொல்ல. எனக்கு அதெல்லாம் வராது. உனக்கு தேவைன்னா வா இல்லைன்னா விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விலைக்கு போகிறீங்க. டக்குன்னு அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிட்டு அவரோட கை அப்படியே இடுப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்கள் செஸ்ட் பார்ட்டு உங்கள் வயிறு உங்கள் கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அந்த சென்சேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படி தான் நீங்கள் பெட்டில் அவர் வந்து உங்கள் மேலே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. போதும் வயிறு சாரிண்ணா சாரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. நீங்கள் அப்படியே அவரோட கையை லைட்டாக அப்படியே பிடிக்கிறீங்க. இங்கே அவரோட கண்ணில் இருந்த டேஸ் அப்படியே எட்டி பார்க்குது. நீங்கள் அவரோட கையை அப்படியே பிடிக்கும்போது டக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னம்மா ஃபீல் பண்ணுறியா? சச்சா இல்லடி அதான் தெரியுது ஃபீல் பண்ணுறேன்னு. ஏன் ஃபீல் பண்ணுற? சாரிடி தெரில உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. நீ அதே வார்த்தையை என்கிட்ட சொல்லும்போது இப்போ தான் எனக்கு புரியுது நீ எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அப்படியே வந்து உங்களை வந்து அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்களோட செஸ்ட் பார்ட் கிட்ட அவரோட முகத்தை புதைச்ச மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. மாமா என்னை பாரு. இல்லடி என்னால் சுத்தமாக முடியல.
எனக்கு தேவை, நீடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் தயவு செஞ்சு எனக்கு கூப்பிடாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை இறுக்கி உங்கள் ஜெஸ்பாட் கிட்ட மூஞ்ச புதைச்ச மாதிரி அழறாரு. அவரால் முடியல. அதுக்கப்புறம் என்னால் இப்படிலாம் என்னால் தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாரு. இருக்கும்மா, உனக்கு புரியலையா? லவ் பண்ணுறேன். இன்றைக்கி சஃபா தான் கூப்பிட்டேன். அது உனக்கும் புரியல. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்களா? ஏய் என்ன சொன்னேன்? ஆமாம், என் புருஷன் எனக்கு வேணும், அதனால் கூப்பிட்டேன். அவன் வேணான்னு சொல்லிட்டான்ப்பா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புவீங்களா? டக்குன்னு அப்படியே இதெல்லாம் போங்க, நீ நீ எனக்கு தேவை, நீடாக ஃபீல் பண்ணுறேன் வான்னு தான் சொல்லி கூப்பிட்டேன். இப்போ தான் சொல்லி கூப்பிடவே இல்லை. சரி ஓகே, இப்போ கூப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லவே இங்கே ஜங்குக்கு அப்படியே மேலே பாய் வரா. வயிற்றில் குழந்த. சரி 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 பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கங்கே அப்படியே ப்ளே பண்ணவே வேறு மாதிரியான சென்சேஷன். ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் அப்படியே இங்கே நடந்துகிட்ருக்கு. அவர் அங்கங்கே அப்படியே ப்ளே பண்ணுறாரு. இங்கே மாமா 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 நீங்கள் கத்த மேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டீப் வைல்டாக போகலனாலும் ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு மாதிரி ஜென்டலாக வந்து மூவ் பண்ணுறாரு. இப்போ அப்படி தான் உங்களுக்கு அவருக்கு எல்லாமே முடிஞ்சுட்டு ஒரு மாதிரி அவர் வந்து உங்கள் செஸ் பாட் கிட்ட அப்படியே பதிச்ச மாதிரி அவர் வந்து கட்டி பிடிச்சிட்ருக்காரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படி இங்கே எண்ட் ஆகட்டும். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஜங்கு கூட பர்த்டேக்கு இன்றைக்கி பண்ணதே உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இவ்வளோ லேட் நைட்லேயும் பண்ணி நான் கொடுக்குறேன். இன்றைக்கி லாங் டைம் ஆக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வந்து நான் ஆஃபீஸ் அட்டையரில் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் நேற்றே சொல்லியிருந்தேன். பசங்கள்லாம் வந்து டீம் அவுட் போகலாம் மேம் மேம் அப்படின்னு சொல்லிகிட்டே கேட்டுகிட்டே இருந்தானுங்க. அதனால் வேறு வழி இல்லை, கூப்பிட்டு போக வேண்டியதாச்சு. அப்பாவும் போகலான்டா அப்படின்ற மாதிரி எல்லோரும் டீம் அவுட் போயிட்டு லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து வர்றது டிராஃபிக் ஆகிடுச்சு வர்றதுக்கு வீட்டுக்கு. அதனால தான் சரி நானும் ஃப்ரெஷ்ஷப் கூட ஆகவே இல்லை. செம்ம தூக்கம் எனக்கு. அப்படியே அந்த இதோடய டயர்டோடய வந்து உட்காந்துட்டு உங்கள்கிட்ட வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 1 ஷாட் ஆர் 2 ஷாட் அதுமாரி போடுறது நான் நல்லா போடுறேன்னு. ஓகேடா கைஸ், பாய். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா. ஓகேடா பாய்.